இது மாஸ்டர் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எபிசோட் 3 சார்ட் பேட்டர்ன். இந்த எபிசோட்ல சார்ட் பேட்டர்னை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சில ஈஸியா ட்ரேட் எடுக்கலாம். இந்த வீடியோட மெயின் கோல் அண்ட் ஆம்பிஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோவை நம்ம ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். அண்ட் இந்த வீடியோ ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் சார்ட் பேட்டர்ன் வீடியோவா இருக்க போது. ஏன்னா நான் சார்ட் பேட்டர்னோட பேசிக்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. அதுக்கு மேலேயும் போய் மோஸ்ட் ஆஃப் தி யூடியூபர்ஸ் அண்ட் கோர்ஸ் செல்லர்ஸ் ஹைட் பண்ற விஷயத்தையும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ மாஸ்டர் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் நான் வில்லேஜ் ட்ரேடர். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் பேட்டர்ன் கோர்ஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு பார்க்கலாம். நீங்க ஒரு பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் ஃபவுண்டேஷனை கொடுக்கும். தென் இந்த டெக்னிக்கல் ஃபவுண்டேஷன் உங்களோட ட்ரேடிங் கரியரை நெக்ஸ்ட் ப்ரோ ட்ரேடர் லெவலுக்கு கொண்டு போகும். அதுவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் உங்களோட ஸ்கில்ஸை ஃபர்தர் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த வீடியோ பிகினர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரோட டெக்னிக்கல் ஸ்கில்ல அவங்களோட எட்ஜுக்கு கொண்டு போற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஒரு லாங்கர் வீடியோவா இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் இந்த வீடியோல முக்கியமான பாட்டு தான். வீடியோ ஸ்டார்டிங்ல பேசிக் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அட்வான்ஸ் லெவலுக்கு போகும். ஸோ வீடியோல எந்த ஒரு ஸ்பாட்டையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா எல்லா சார்ட் செட்டப்லயும் ஒரு ஹிடன் கீ பாயிண்ட்ஸ் அண்ட் அடிஷனல் நகர்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ எல்லா அசட் கிளாஸுக்கும் பொருந்தும். அசட் கிளாஸ் மீன்ஸ் ஸ்டாக்ஸ், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எக்ஸெட்ரா. ஏன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் யூனிவர்சல் பேட்டர்ன்ஸ். ஸோ இட் வில் அப்பியர் ஆன் ஆல் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ். மூணாவது, இந்த சார்ட் பேட்டர்ன் எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சூட் ஆகும். ட்ரேடிங் பார்க்கும்போது டே ட்ரேடிங், ஸ்கேல்பிங், ஸ்விங் ட்ரேடிங், சம்டைம்ஸ் ஃபார் பொசிஷனல் ட்ரேடிங் ஆல்சோ. அண்ட் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், ஹவர்லி, டெய்லி, வீக்லி. பட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல எல்லா சார்ட்டும் பார்க்க முடியாது. வெரி லிமிட்டடான சார்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஃபோர்த், முக்கியமா இந்த வீடியோ உங்களை கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ட்ரேடர் ஆகுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அப்படி நீங்க கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ட்ரேடர் ஆகணும்னா நீங்க டெடிகேட்டடா இந்த கான்செப்டை கத்துக்கணும். அதுக்கு உங்களோட டைம் அண்ட் எஃபோர்ட்டை போட்டா மட்டும் தான் முடியும். இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, பிராக்டிஸ் பண்ணணும், தென் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பேக் டெஸ்ட் மேக்ஸ் எ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். இந்த வீடியோ மூலியமா நீங்க லேர்ன் பண்ண போறது ஃபர்ஸ்ட், ஹவ் டு ஐடென்டிஃபை சார்ட் பேட்டர்ன். ஒரு சார்ட் பேட்டர்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றது. செகண்ட், சார்ட் பேட்டர்னோட கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் மீன்ஸ் டைப்ஸ். மூணாவது, முக்கியமா சார்ட் பேட்டர்னோட லாஜிக் அண்ட் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதான் பேக் போன் ஆஃப் சார்ட் பேட்டர்ன். மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸும் சார்ட் பேட்டர்ன் என்னது அண்ட் சார்ட் பேட்டர்ன் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, லைக் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி. பட் இது ரியல் சார்ட்ல ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. ஃபர்ஸ்ட், ஒய் பிரைஸ் மேல போகுது, ஒய் பிரைஸ் கீழே வருது. இந்த ஒய்க்கு உண்டான ரீசனை ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சார்ட் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரியல் மார்க்கெட்ல அப்ளை பண்ண முடியும். பிரைஸை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேல கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இந்த சார்ட் பேட்டர்னோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா எல்லா சார்ட்டும் எல்லா டைம் ஃப்ரேம்லயும் 100% ரிசல்ட் கொடுக்காது, ஃபால்ஸ் சிக்னல் கொடுக்கும். ஸோ அட்வான்டேஜை விட லிமிடேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்கு. இந்த வீடியோல ஒரு சில சார்ட் பேட்டர்னை ஷோ பண்ண போறேன். இதெல்லாம் நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும்னு நினைச்சிருப்பீங்க. பட் அப்படி நடக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த வீடியோ ஃபுல் அட்டென்ஷன்ல பாருங்க. பர்சனல் ஒர்க் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு இந்த வீடியோ ஃபுல் அட்டென்ஷன்ல பார்த்தா ரொம்ப பெட்டரா இருக்கும். சார்ட் பேட்டர்ன்ல மாஸ்டர் ஆகிறதுக்கு உண்டான எசென்சியல் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் ரியல் மார்க்கெட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட், பிகினர்ஸ் இந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்துட்டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த வீடியோல ஒரு ஆர்டர்லாம் டெவலப் பண்ணிருக்கேன். ஆர்டரை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. ஸோ ஃபாலோ தி ஆர்டர். செகண்ட், அட்வான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர். நீங்களும் ஆர்டர்ல பார்த்தா ஓகே தான். எனிஹோ ஒவ்வொரு பேட்டர்னோட டைம் ஸ்டாம்பை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம் ஸ்டாம்பை யூஸ் பண்ணி நீங்க எந்த சார்ட் பேட்டர்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்துக்கலாம். தேர்ட், ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தென் மல்டி டைம்ஸ் ரீப்ளே பண்ணி சார்ட் பேட்டர்னை ஹோம்வொர்க் பண்ணுங்க. ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரே விஷயத்த உங்க கண்ணு பார்க்குது அண்ட் உங்க காது கேட்குது. இந்த விஷயம் அப்படியே உங்க மெமரியில ஸ்டோர் ஆகும். அப்படியே நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க எழுதுற வேர்ட்ஸ் அண்ட் டிராப் பண்ற சார்ட் பேட்டர்ன் ஒரு விசுவல் இமேஜா உங்களோட பிரெயின் மெமரியில ஸ்டோர் ஆகும். So without fail, taking notes and multiple replay recommended. Last but not least, ask questions. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் சரியா புரியலனா கமெண்ட்ல உங்களோட கொஸ்டின் அண்ட் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸுக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சார்ட் பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட், சார்ட் பேட்டர்னோட கிளாசிஃபிகேஷனை பார்த்துடலாம். சார்ட் பேட்டர்னை ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட், டைரக்ட் சார்ட் பேட்டர்ன். செகண்ட், டைப் சார்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட், டைரக்ஷன் சார்ட் பேட்டர்ன்னா சார்ட் பேட்டர்ன் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற பிரைஸ் டைரக்ஷன். அண்ட் இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டைரக்ஷன் இருக்கு. ஒன்னு புல்லிஷ், செகண்ட் பேரிஷ். புல்லிஷ் டைரக்ஷன் மீன்ஸ் சார்ட் பேட்டர்ன் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் பிரைஸ் புல்லிஷ்க்கு போறது.
அதுவே பியரிஷ் டைரக்ஷன்னா ஷார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு பிரைஸ் போறது. அண்ட் கீப் இன் மைண்ட், எல்லா புல்லிஷ் டைரக்ஷன் பேட்டர்னும் புல்லிஷ் ட்ரெண்ட்ல போகணும்னு அவசியம் கிடையாது. அதுவே எல்லா பியரிஷ் ட்ரெண்டும் பியரிஷ் மார்க்கெட்ல போகணும்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட்லி ஒர்க் ஆகும், 100% ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது. இப்போ செகண்ட் கிளாசிபிகேஷன் டைப் சார்ட் பேட்டர்ன். இங்க பிரைஸோட ப்ரீவியஸ் டைரக்ஷனை வச்சு நெக்ஸ்ட் பிரைஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றத ஐடென்டிஃபை பண்றது. இங்கேயும் 2 டைப் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிவர்சல் அண்ட் செகண்ட் கண்டினியூஸ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் ஆஃப் சார்ட் பேட்டர்ன் இருக்கு. ஒன்னு புல்லிஷ் ரிவர்சல், செகண்ட் பியரிஷ் ரிவர்சல். புல்லிஷ் ரிவர்சல்னா பிஃபோர் ரிவர்சல் பேட்டர்னுக்கு முன்னாடி ஒரு பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கணும். அதுவே பியரிஷ் ரிவர்சல்னா பிரைஸ் பேட்டர்னுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கணும். கண்டினியூஷன் பேட்டர்ன்லயும் 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் கண்டினியூஷன், செகண்ட் பியரிஷ் கண்டினியூஷன். bullish continuation means price already bull trend la irukum, then middle of the trend la bullish continuation pattern form agum, then further price up trend continue agum. அதுவே bearish continuation pattern na price already bear trend la irukanum, then middle of the trend la bearish continuation pattern form ஆகி further price bear trend க்கு போகும். ஃபைனலா எந்த யூடியூபர்ஸும் சொல்லாத ஒரு டைப் இருக்கு, அதுதான் uncertain pattern. இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேட்டர்ன் சரியான சிக்னல் கொடுக்காது பிரைஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக போகுதுன்னு. இந்த சார்ட் பேட்டர்னை இன்க்ளூட் பண்றதுக்கான முக்கியமான ரீசன், மோஸ்ட்லி எல்லா யூடியூபர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த சார்ட் பேட்டர்ன் ஒரு சூப்பரான பேட்டர்ன், இதுல ட்ரேட் பண்றது பெஸ்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதை விட முக்கியம் எந்த சார்ட் பேட்டர்ன்ல ட்ரேடிங் எடுக்க கூடாதுன்றதுதான். ஏன்னா லெஸ் இஸ் மோர். இந்த வார்த்தையில பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ எண்ட்ல கவர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்பெஷல் ஃபேவரட் சார்ட் பேட்டர்னை இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அண்ட் அதை பத்தி வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுதான் ஓவரால் சார்ட் பேட்டர்னோட கிளாசிபிகேஷன். இந்த இமேஜை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் முடிஞ்சா உங்களோட நோட் பேட்ல டிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு சார்ட் பேட்டர்னையும் டெக்ஸ்ட் புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க, தென் அதோட ஃபார்மேஷன் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டு, தென் ரியல் சார்ட்ல சேம் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஃபைனலா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், எக்ஸிட்டை பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஃபுல் அட்டென்ஷன்ல பாருங்க. சார்ட் பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரசன்டேஷனோட பிடிஎஃப் காப்பியை என்னோட அபிஷியல் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்கை யூஸ் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்ல, டெய்லியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தமான ஹிண்ட்ஸும் போஸ்ட் பண்றேன். ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் பேட்டர்ன் டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைப் ரிவர்சல் பேட்டர்ன். டைரக்ஷன் புல்லிஷ் டைரக்ஷன். புல்லிஷ் டைரக்ஷன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைஸ் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். தென் இந்த ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகணும். ஃபைனலா பிரைஸ் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அப் ட்ரெண்டான புல்லிஷுக்கு போகும். டபுள் பாட்டம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் இருக்கணும். தென் கோயிங் ஃபார்வர்ட் பிரைஸ் ஃபர்தரா சேம் லெவல்ல சப்போர்ட் எடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்ல இந்த ஸ்பாட் தான் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன். ஃபர்தரா பிரைஸ் இந்த லோயர் லோ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு. எபிசோட் 1ல கிளியரா சொல்லியிருப்பேன், பிரைஸ் ஃபர்தரா அதோட டைரக்ஷன்ல போறதுக்கு அதோட லோயர் லோ அல்லது ஹையர் ஹை பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணணும்னு. பட் இந்த சார்ட்ல இந்த லோயர் லோ ஸ்பாட்டுக்கு அப்புறம் பிரைஸ் இந்த லோயர் லோ லெவல பிரேக் டவுன் பண்ணல, சேம் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுக்கு பேர் தான் டபுள் பாட்டம். அகைன் பிரைஸ் சேம் எக்ஸாக்ட் லெவலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் மேலே கீழே இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா ரியல் மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக சேம் பிரைஸ் ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஃபர்ஸ்ட் லோயர் லோ ஸ்பாட்ல இருந்துட்டு ஒரு ஹரிஜான்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையான லோயர் ஹை லெவல் கிட்டையும் ஒரு ஹரிஜான்டல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த புல் பேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் கன்சிடரேஷன்ல வச்சுக்கலாம். இந்த பாட்டம் ஹரிஜான்டல் லைன் தான் டபுள் பாட்டம் பேட்டர்ன். இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இந்த பேட்டர்னை பத்தி நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன். உங்களுக்கு அந்த பேட்டர்னோட நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த பேட்டர்னோட மற்றொரு நேம் என்னதுன்னு. இந்த ஹரிஜான்டல் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல இந்த ஸ்பாட் தான் ஸ்டாக்கோட ரெசல்யூஷன் பாயிண்ட். பிரைஸ் இந்த ஸ்பாட்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. ஆஃப்டர் பிரேக் அவுட் பிரைஸ் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் ரீடெஸ்ட் லெவல். ஆஃப்டர் ரீடெஸ்ட் லெவல் பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போயிருக்கு. என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் நம்ம ரியல் சார்ட்ல பார்க்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 செட் பண்ணணும். அது எப்படின்றது ரியல் சார்ட்ல பார்த்துடலாம். இப்போ ரியல் சார்ட்ல டபுள் பாட்டம் பேட்டர்னை பார்க்கலாம். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு இந்த சார்ட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன், தென் டபுள் பாட்டம் எந்த சைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் அப் ட்ரெண்டான ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல போயிருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த சார்ட்டோட லெஃப்ட் சைட்ல பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல ஃபாலோ ஆயிருக்கு. தென் இங்க ஃபைனலா லோயர் லோ ஃபார்மேஷன் அண்ட் தென் பிரைஸ் லைட்டா மேல போய் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அகைன் சேம் ப்ரீவியஸ் லோயர் லோ ஸ்பாட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இந்த ஸ்பாட்ல ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டாக்கோட டபுள் பாட்டம் பேட்டர்ன். தென் இந்த லோயர் ஹை ஸ்பாட்லயும் ஒரு ஹரிஜான்டல் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃபைனலா பிரைஸ் இந்த செகண்ட் ஸ்பாட்ல இருந்துட்டு புல் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இப்போ இங்க என்ட்ரி எக்ஸிட் பத்தி பார்க்கலாம். இஃப் யூ ஆர் a நியூ ட்ரேடர்,
எப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த லோயர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போகுதோ ஆஃப்டர் கேண்டில் க்ளோசிங்க்கு அப்புறம் இந்த கேண்டில்ல நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கும் போது ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோவான லோயர் லோ பாயிண்ட செட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணோம்னா ஸ்டாக் மறுபடியும் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல நீங்க ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் லோல செட் பண்ணுங்க. ஒன்ஸ் பிரைஸோட மூவ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாப் லாஸை மேல வந்து செட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் தான். ஏன்னா வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் சேவ் பர்சன்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா பிரைஸ் அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ரீடெஸ்ட் பண்ணும். அப்படி ரீசெட் பண்ணும்போது ரீசெட் கேனோட ஹை பாயிண்ட என்ட்ரி பிரைஸ் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸும் செட் பண்ணலாம். அதுவே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த சப்போர்ட் லைன் கீழே போயிட்டு ஃபைனலா மார்க்கெட் க்ளோசிங்ல சப்போர்ட் லைனுக்கு மேல க்ளோஸ் ஆகுதோ அந்த கேண்டில் ட்ரிகர் கேண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ட்ரிகர் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுத்துடலாம். ஸ்டாப் பிளஸ் அதே கேண்டலோட லோ செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் ஒரு புல்லிஷ் க்ளோசிங்ல கொடுத்துருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மேல போகும். இல்லைன்னா வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த சார்ட்ல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ட்ரிகர் கேண்டில் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ லோயர் லோ கேண்டிலை விட கொஞ்சம் கீழே போயிட்டு மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் சப்போர்ட் லைனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பாயிண்ட் கிட்ட சம் பையர்ஸ் பை பண்ணி ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் கீழே செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேண்டில் அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணியிருக்கும். இதுக்கு பேரு லிக்விடிஃபிகேஷன். லிக்விடிட்டி இல்லாம பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போக முடியாத ஒரு பெரிய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டரால. இதுதான் மெயின் ரீசன். இந்த கேஸ்ல ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் லைன் கீழே செட் பண்ணக்கூடாது, ட்ரிகர் கேண்டில் லோல செட் பண்ணணும். என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் பத்தி பார்த்தாச்சு. முக்கியமானது எக்ஸிட் ஆர் ப்ராஃபிட் புக்கிங். நிறைய ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிடுவாங்க. பட் ப்ராஃபிட் புக்கிங்ல சொதப்பிடுவாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்றதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும். நான் எவ்வளவு பர்சன்டேஜ்க்கு ரிஸ்க் எடுக்கிறனோ அதை விட 2 மடங்கா ப்ராஃபிட் புக் பண்ணணும். அதாவது 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் மெயின்டைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 5% உங்களோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் 10% இருக்கணும். 5,000 rupees ரிஸ்க் எடுக்கிற ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் புக்கிங் மினிமம் 10,000 rupees இருக்கணும். இது மேண்டட்டரி ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகுறதுக்கு. இந்த பேட்டர்னோட சைக்காலஜின்னு பார்த்தா பிரைஸ் ஆல்ரெடி ஃபால் ஆயிருக்கு. தென் சப்ளை குறையுது. ஏன்னா ஆல்ரெடி பிரைஸ் எனஃப் கரெக்ஷன் கொடுத்துருச்சு. தென் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேர்ந்து நெக்ஸ்ட் டைரக்ஷனை இந்த சைடுவே மார்க்கெட்ல டிசைட் பண்றாங்க. ஃபைனலா பிரைஸ் இந்த லோயர் ஹை ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்த உடனே பையர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட்டை புல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்க. ஃபைனலா இந்த டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னோட மற்றொரு நேம் டபிள்யூ பேட்டர்ன். டபிள்யூ பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இந்த டபிள்யூ பேட்டர்ன் பத்தி நான் எல்லா வீடியோலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன் 10 ரிவர்சல் பண்றதுக்கு அண்ட் என்னோட ஃபேவரட் சார்ட் பேட்டர்ன் இது. இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், இந்த டபுள் பாட்டம் சார்ட் பேட்டர்னை ஒரு 50 ஸ்டாக்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் நான் சொன்ன என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னா இதே கான்செப்ட் வச்சுட்டு ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க. ட்ரிபிள் பாட்டம் சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கான ஹோம்வொர்க் ஸ்டடி. நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இன் ஒஸ்ட் கேஸ்ல நியூ வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ப்ரீவியஸ் சார்ட்ல லோயர் ஹை பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணா என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க லோயர் ஹை லெவலுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுக்க போறோம். ப்ரீவியஸ் சார்ட்ல பிரைஸ் ஃபியூ வீக்ஸ்க்கு சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆச்சு. தென் லோயர் ஹை ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்டுக்கு போச்சு. அதை பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் எடுக்கிறத பத்தி பார்த்தோம். பட் இங்க பிரைஸ் சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆகல. பிரைஸ் இந்த லெஃப்ட் ஸ்பாட்ல லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல கீழே வந்திருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் டிமாண்ட் வந்திருக்கு. அகைன் பிரைஸ் மேல போயிருக்கு. தென் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு. சோ பிரைஸ் அகைன் கீழே வந்திருக்கு. சேம் டிமாண்ட் லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலான இந்த ஸ்பாட்ல நம்ம ட்ரேட் எடுப்போம்னா எடுக்க மாட்டோம். ஏன்னா இது டிமாண்ட் ஜோன் நம்மளுக்கு தெரியாது. பட் அதுவே இந்த செகண்ட் சப்போர்ட் லெவல் கிட்ட ட்ரேடிங் எடுப்போம்னா எஸ் கண்டிப்பா எடுப்போம். ஏன்னா இதுதான் பிரைஸுக்கு டபுள் பாட்டம். செகண்ட் ஸ்பாட்ல பிரைஸ் சேம் லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ஒரு ஃபியூ டேஸ்க்கு சேம் லெவல்ல ட்ரேடிங் ஆகுது. ஆல்மோஸ்ட் 1 வீக்ஸ்க்கு சேம் லெவல்ல ட்ரேடிங் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்பாட்ல இருந்துட்டு பிரைஸ் எக்ஸாக்டா மேல போகும்னு சொல்ல முடியாது, கீழேயும் போகலாம். இந்த ஸ்பாட்ல தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேர்ந்து நெக்ஸ்ட் பிரைஸோட டைரக்ஷனை டிசைட் பண்றாங்க. அதனாலதான் இந்த ஸ்பாட்ல ஒரு ஃபியூ இண்டிசிஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த கேண்டில் பிரைஸோட நெக்ஸ்ட் டைரக்ஷனை டிசைட் பண்ணுது. ஏன்னா இந்த கேண்டில் தான் ப்ரீவியஸ் இண்டிசிஷன் கேண்டில் எல்லாத்தையும் விட மேல போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த கேண்டில் தான் ட்ரிகர் கேண்டில். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை பிரைஸை என்ட்ரி பிரைஸாவும் ஸ்டாப் லாஸ் ஸ்விங்லவும் செட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அதுவே அக்ரெசிவ் அண்ட் ப்ரோ ட்ரேடரா இருந்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங்ல ட்ரேட் எடுக்கலாம். விச் மீன்ஸ் மார்க்கெட் க்ளோசிங்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ள என்ட்ரி எடுக்கலாம்.
ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்விங் லோல செட் பண்ணணும். ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கும்போது சேம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த புல் பேக் ஸ்பாட். யூசுவலா மார்க்கெட் எப்பவுமே ஒரு ஸ்மால் புல் பேக் கொடுத்து தான் மேல போகும். ஸோ இந்த ரெட் கேன்ல பார்த்துட்டு பயந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆயிடக்கூடாது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் கம்பல்சரியா ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த மாதிரி கேஸ்ல ட்ரைலிங் ஸ்டாப்ல யூஸ் பண்ணணும். இன் கேஸ் பிரைஸ் கீழே வந்தாலும் நாம லாஸ் இல்லாம என்ட்ரி பிரைஸ்ல எக்ஸிட் ஆயிடலாம். அட் த சேம் டைம் 1:2 ரிவார்டுக்கு மேல போய் 1:3 ரிவார்டும் புக் பண்ணலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றதை பத்தி ஒரு டீட்டெயில் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ செகண்ட் பேட்டர்ன் டபுள் டாப் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் பியரிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் ட்ரெண்ட் ரிவர்சல். இந்த பேட்டர்ன் குவைட் ஆப்போசிட் டு டபுள் பாட்டம் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கணும். தென் பிரைஸ் இந்த ஹையர் ஹை பாயிண்ட் கிட்ட ஒரு பேஸ் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரைஸ் ஹையர் லோ பாயிண்ட் ஃபார்ம் பண்ணி அகைன் சேம் ஹையர் ஹை பாயிண்ட் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி பிரைஸ் ரெசிஸ்ட் ஆனா இந்த ஸ்பாட் டபுள் டாப் பேட்டர்ன் கன்ஃபார்ம். அகைன் பிரைஸ் சேம் பிரைஸ் லெவல் கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ப்ரீவியஸ் டபுள் பாட்டம்ல பிரைஸ் சேம் லெவல்ல ஷோ பண்ணியிருந்தேன். பட் இங்க செகண்ட் டாப்போட பிரைஸ் லைட்டா ப்ரீவியஸ் டாப் பாயிண்ட் விட மேல போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்திருக்கு. ஏன்னா ரியல் மார்க்கெட்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடிஷனலா இங்க 2 ஸ்மால் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரியல் மார்க்கெட்ல சார்ட்ல இருக்கும். இது ஒரு ஸ்மால் இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்ட். பட் இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல்னா பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் டவுன் பண்ணியிருக்கணும். இந்த சார்ட்ல இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இது கிடையாது. இப்போ இந்த இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்டோட லோல ஒரு ஹரிஜான்டல் சப்போர்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த லோ தான் பிரைஸுக்கு ஹையர் லோ பாயிண்ட். ஏன்னா பிரைஸ் ப்ரீவியஸ் ஹையர் ஹை பாயிண்ட்டை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போய் அகைன் கீழே வந்திருக்கு. ரியல் சார்ட்ல பிரைஸ்ல எப்படி என்ட்ரி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது அண்ட் ரிஸ்க் ரேஷியோ பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேலே போயிருக்கு. அண்ட் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ரெசிஸ்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம், தென் ஸ்மால் புல் பேக், அதுக்கப்புறம் அகைன் பிரைஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த சார்ட்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி இந்த ரெட் கேண்டலோட க்ளோசிங் பிரைஸ்க்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணும். பட் இந்த சார்ட்ல பார்த்தோம்னா க்ளோசிங்க்கு அப்புறம் ஒரு கேப் டவுன்ல பிரைஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து என்ட்ரி பிரைஸ் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப தூரமா இருக்கும். இது நம்ம ரிஸ்க் ரேஷியோ மீட் பண்ணாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு பிரைஸ் எப்போ அந்த சப்போர்ட் லெவலை ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் அகைன் கீழே போகுதோ அந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறது நம்மளுக்கு சேஃபர் சைடா இருக்கணும். அந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ரீடெஸ்ட் லெவலில் தான் ட்ரேட் எடுக்கணும். பிரைஸ் க்ளோசிங்ல ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சேம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் பார்க்கும்போது இந்த ரீடெஸ்ட் லெவலோட சப்போர்ட் கேண்டில், அந்த கேண்டிலோட ஹை பிரைஸ் இல்லைனா வந்துட்டு இந்த சப்போர்ட் வந்துட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டா ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுவே இந்த சார்ட்டை பாருங்க. பிரைஸ் லெஃப்ட் சைடில் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேலே போயிருக்கு. அண்ட் எக்ஸாக்டா பிரைஸ் இந்த இடத்துல இருந்துட்டு ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு லோயர் லோ அண்ட் லோயர் ஹை ஃபார்மேஷன் இருக்கு. அகைன் பிரைஸ் வந்துட்டு சேம் ப்ரீவியஸ் ஹையர் லோ பாயிண்ட் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ஒரு கேப் அப்ல பிரைஸ் மேலே போயிருக்கு. அகைன் ஸ்மால் புல் பேக், அகைன் பிரைஸ் சேம் லெவல் கிட்ட போய் ரெசிஸ்ட் ஆயிருக்கு. இந்த ரெட் கேண்டில் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெட் கேண்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே போயிருக்கு. பட் பிரைஸ் க்ளோசிங்ல ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. இதனால தான் சொல்றேன் பிரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கேஸ் பிரைஸ் வந்துட்டு சேம் லெவலுக்கு மேலே, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணணும் ஃபர்தர் சிக்னலுக்காக. அப்படியே நம்ம பிளைண்டா நம்ம ட்ரேடிங் எடுக்கக்கூடாது. என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த ரெட் கேண்டில் லோ பிரைஸ் எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் சேம் இந்த கேண்டிலோட ஹைல செட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேல செட் பண்ணக்கூடாது. ஏன்னா அகைன் புல் பேக்ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட் ஃபுல்லா ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் ரிவார்ட் பொறுத்த வரைக்கும் 1:2 ரேஷியோ செட் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா இந்த ட்ரேட்ல நம்மளுக்கு மினிமம் 1:2 கிடையாது, 1:3 1:4 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இன்ட்ராடே பண்றவங்க 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டு பிரைஸ் எப்போ டபுள் பாட்டம்ல பை சிக்னல் கொடுக்குதோ அப்ப ட்ரேட் எடுக்கலாம். அதுவே ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க ஹவர்லி அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிட்டு ஒன்ஸ் பிரைஸ் டபுள் பாட்டம்ல பை சிக்னல் கொடுக்குதோ அப்ப என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் சேம் 1:2 ரேஷியோ மினிமம் இருக்கணும். இதுவே நீங்க பொசிஷனல் ட்ரேடரா இருந்தீங்கன்னா உங்களோட டைம் ஃப்ரேம் வீக்லி அண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேமா இருக்கணும். என்ட்ரி வீக்லி டைம் ஃப்ரேம் க்ளோசிங்ல இருக்கணும். வீக்லி டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுக்கும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் மினிமம் 20% வரைக்கும் இருக்கலாம். ஏன் சம்டைம்ஸ் 50% வரைக்கும் இருக்கலாம். அது பிரைஸ் அந்த வீக்ல மூவ் பொறுத்து இருக்கு. சோ இந்த மாதிரி கேஸ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற 1x 2x ரிட்டர்ன் கிடைக்கும். பட் ஸ்டாப் லாஸ் மறந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மணி மேனேஜ்மெண்ட்.
மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் பிரைஸ் உங்க டைரக்ஷன்ல மேல போகாம கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா லாஸ் பெரிய லெவலுக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே உங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிஸ்கை டிஃபைன் பண்ணுங்க. ரிஸ்கை டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ட்ரேடிங் எடுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் எனக்கு 1x 2x ரிட்டர்ன் வேணும் எதிர்பார்க்கறாங்க. இல்லைன்னா வந்துட்டு 1:3 ரேஷியோ 1:4 ரேஷியோ வேணும் எதிர்பார்க்கறாங்க. எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம லாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அந்த லாஸை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ப்ராஃபிட்டை மட்டும் எதிர்பார்த்து உள்ள போய் லாஸ் வந்துச்சுன்னா நம்மளால அந்த லாஸை அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்மளால ட்ரேடிங் எடுக்க முடியாது. ட்ரேடிங்ல சக்சஸும் ஆக முடியாது. மூணாவதா பார்க்கக்கூடிய பேட்டர்ன் புல் ஃபிளாக் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் புல்லிஷ் டைரக்ஷன் அண்ட் பேட்டர்னோட டைப் கண்டினியூஸ் பேட்டர்ன். இந்த புல் ஃபிளாக் பேட்டர்ன் என்னோட ஃபேவரட் தான். ஏன் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களோட ஃபேவரட் பேட்டர்ன் சொல்லலாம். ஏன்னா இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி எல்லா புல் மார்க்கெட்லயும் ஃபார்ம் ஆகும். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் பேட்டர்ன் லாங் சைடுக்கு. ஆல்ரெடி சொல்லியாச்சு இது ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட பர்பஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற ட்ரெண்டை ஃபர்தரா சேம் ட்ரெண்டுக்கு கொண்டு போகும். சோ இந்த புல் ஃபிளாக் பேட்டர்னோட பர்பஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபர்தரா புல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் பேட்டர்னோட ஃபார்மேஷனை பார்க்கலாம். இந்த புல் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரைஸ் ஆல்ரெடி ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். தென் இந்த புல் ஃபிளாக் பேட்டர்ன் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்ன் அப் ட்ரெண்ட்ல ஒரு ஸ்மால் இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணும். டவுன் ட்ரெண்ட்னா லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன். முக்கியமா பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லெவலான ஹையர் ஹை பாயிண்டையும் ஸ்விங் லோ ஆன ஹையர் லோ பாயிண்டையும் பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த பிளாகோட லென்த் இந்த அப் ட்ரெண்டுக்கு ஹாஃப் சைஸ்ல இருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த பிளாகோட லென்த்தும் ப்ரீவியஸ் ட்ரெண்டோட போல் லென்த்தும் சேமா கூட இருக்கும். அடிஷனல் நகெட்ஸ் இந்த பிளாக் ஃபார்மேஷன் ஆகும்போது வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். which means previous uptrendல ஃபார்ம் ஆன வால்யூமை விட இந்த பிளாக் ஃபார்மேஷன்ல வால்யூம் less than 50% இருக்கணும். இதோட சைக்காலஜி ஆல்ரெடி லோ லெவல்ல பை பண்ண சில பையர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது பிரைஸுக்கு சப்ளை ஜெனரேட் ஆகும். அதனால பிரைஸ் கீழே வரும். பிரைஸ் ரொம்ப கீழே வந்தா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிரும். அதனால ஆல்ரெடி பை பண்ண பையர்ஸ் இந்த ஸ்பாட்ல அடிஷனல் குவான்டிட்டி பை பண்ணி டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லாம் பிக் பிளேயர்ஸ் பண்றது. பட் நாம ஸ்மால் ரீட்டைல் பிளேயர்ஸ் பெரிய லெவலுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாது. சோ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பாட்ல பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. அண்ட் ஃபைனலா பிரைஸ் இதோட ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இந்த சார்ட்டை ஒரு 5 செகண்டுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. லாஸ்டா பார்த்த இமேஜும் இந்த சார்ட்டும் மேட்ச் ஆகுதானு. லைட்டா தான் மேட்ச் ஆகும். 100% மேட்ச் ஆகாது. ஏன்னா அது புக்ல இருக்க தியரி கிளாஸ் மாதிரி. பட் இது ரியல் லைஃப்ல நடக்கிற பிராக்டிகல் கிளாஸ். சோ வித்தியாசம் இருக்கும். இந்த சார்ட்ல பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. பட் இங்க எக்ஸாக்டா நம்மளால ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷனை அப்சர்வ் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். தென் பிரைஸ் இங்க ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. இங்க பார்க்க வேண்டிய முக்கியமான 2 கேண்டில் இது. ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பிரைஸை பாருங்க. பெரிய லெவலுக்கு டவுன் சைட்ல போயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்து ப்ரீவியஸ் கேண்டில் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே செகண்ட் கேண்டில் பாருங்க. பிரைஸ் அதோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கேண்டில் விட மேல போயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல அகைன் வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் க்ளோசிங் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில்ல அவசரத்துல பிரைஸ் ஃபால் ஆகுதுன்னு ஷார்ட் பொசிஷன் எடுத்திருந்தாலும் பிரச்சனை தான். அதுவே இந்த கேண்டில்ல லாங் பொசிஷன் எடுத்திருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஃபியூ டேஸ்க்கு பிரைஸ் சைடு வேஸ்ல போயிருக்கு. ஸோ எப்பவுமே பிரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே ஸ்டாக் மார்க்கெட்ல 5 to 10 இயர்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க பிரைஸோட மூவ்மெண்ட்டை நல்லா தெரிஞ்சவங்க பொசிஷனை ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் நியூ ட்ரேடர்ஸ் ஸ்பெகுலேட் பண்ணிட்டு மணியை லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, பேக் டு த பாயிண்ட். இப்போ இங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃபைனலா இந்த கேண்டில் பிரைஸோட ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு பாசிட்டிவ்ல க்ளோசிங் ஆயிருக்கு. கேண்டிலோட ஃபார்மேஷன் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இப்போ என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த கேண்டில் க்ளோசிங்ல என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 3:15 PM மேல என்ட்ரி ஆகலாம். இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே தான் செட் பண்ணணும். பட் இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கும்போது கேண்டிலோட லோ லெவல்ல செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். பிரைஸ் புல் பேக் கொடுத்தாலும் இந்த கேண்டில் கீழே வராது. பட் நியூ ட்ரேடர்ஸ் இந்த சப்போர்ட் லைன் கீழே செட் பண்ணிக்கோங்க. பிரைஸோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை மேல செட் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் புக்கிங்னு பார்க்கும்போது சேம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் இருக்கணும். இப்போ சேம் புல் ஃபிளாக் பேட்டர்ன் தான் இந்த சார்ட்லயும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல. இந்த சார்ட்ல புல் ஃபிளாக் ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் இங்கே அப் ட்ரெண்ட்ல மேல வந்திருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் புல் பேக் அண்ட் கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. இதை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேண்டில் அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் க்ளோசிங்ல பாசிட்டிவ் சைன் கொடுத்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரைஸ்க்கு மேல க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட்ல என்ட்ரின்னு பார்க்கும்போது சேம் இந்த கேண்டில் க்ளோசிங்ல ஆஃப்டர் 3:15க்கு என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் சேம் இந்த கேண்டிலோட லோ லெவல்ல செட் பண்ணணும். பிரைஸ் நெக்ஸ்ட் டே மேல போயிருக்கு. ஆஃப்டர் தட் ஸ்மால் புல் பேக். பட் இந்த புல் பேக் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட வரல. பிகாஸ் பிரைஸோட பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அதுவே இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஒரு ஃபியூ டேஸ்க்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு.
தென் மேல போயிருக்கு. இங்கேயும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இங்க இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. கேண்டிலுக்கு மேல பெரிய விக்ஸ் இருக்கு. இந்த ஸ்பாட்ல என்ட்ரின்னு பார்க்கும்போது சேம் கேண்டிலோட க்ளோசிங்ல என்ட்ரி எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் கேண்டிலோட லோ செட் பண்ணக்கூடாது. இந்த சப்போர்ட் லைன் அல்லது ஸ்விங் லோ கீழே தான் செட் பண்ணணும். ஏன்னா கேண்டில் க்ளோசிங் ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் கொடுக்கல. இன்கேஸ் இந்த கேண்டிலோட லோவை ஸ்டாப் லாஸை செட் பண்ணியிருந்தா என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் டே கேண்டில் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணியிருக்கும். நம்மளோட ட்ரேட் லாஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். அதுவே ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் லைன் கீழே செட் பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்காது. பிரைஸ் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கும்போது மினிமம் 1:2 இல்ல 1:3 ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பியர் ஃபிளாக் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் பியரிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் கண்டினியூஷன். நேம் இட் செல்ஃப் பியரிஷ் கண்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல பியர் ட்ரெண்ட்ல இருந்திருக்கணும். தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பியர் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து அதோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தரா பிரைஸ் பியர் மார்க்கெட்டுக்கு போகும். இந்த சார்ட்ல பிரைஸ் லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல ஒரு ஸ்மால் இன்டர்மீடியட் அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. அப் ட்ரெண்ட் மீன்ஸ் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன். வேர் புல் ஃபிளாக் பேட்டர்ன்ல லோயர் ஹை அண்ட் லோயர் லோல டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் கொடுக்கும். பட் இங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ பிரைஸ்க்கு இதுதான் ஹையர் லெவல் பாயிண்ட் அண்ட் கீழே இதுதான் ரெசல்யூஷன் பாயிண்ட். ஒன்ஸ் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். பட் இங்க ரியல் சார்ட்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதை நம்ம ரியல் சார்ட்ல பார்த்துக்கலாம். ஆஃப்டர் பிரேக் டவுன் பிரைஸ் ஃபர்தரா பியர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. என்ட்ரி எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸ் டாப்ல இருந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஒரு ஸ்மால் இன்டர்மீடியட் அப் ட்ரெண்ட் கொடுத்திருக்கு. இதுதான் பிரைஸுக்கு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ பாயிண்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பாட் தான் பிரைஸுக்கு ரெசல்யூஷன் பாயிண்ட் அண்ட் இந்த கேண்டில் தான் யூசுவலா நம்மளோட ட்ரிகர் கேண்டில். தென் இந்த கேண்டில் க்ளோசிங் அல்லது நெக்ஸ்ட் டே ப்ரீவியஸ் டே கேண்டில் லோ பிரேக் டவுன் ஆன என்ட்ரி எடுப்போம். பட் இங்க அந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. அட்வான்ஸாவே என்ட்ரி எடுக்கலாம். இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல். நீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண மட்டும்தான் இது தெரிஞ்சுக்க முடியும். பட் நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி தரேன். சோ ப்ளீஸ் ஃபுல் அட்டென்ஷன்ல பாருங்க. இந்த பிரேக் டவுன் கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள கேண்டில பாருங்க. ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். அது மட்டும் இல்லாம இந்த கேண்டில் டாப் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிருக்கானா? அதுவும் கிடையாது. எக்ஸாக்ட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்டே சப்ளை ஜெனரேட் ஆகி கீழே வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் லெவல் சிக்னல் பிரைஸ் ஃபர்தரா ஃபாலோ ஆக போகுதுன்னு. செகண்ட் டே இந்த கேண்டில பாருங்க. பிரைஸோட ஓப்பனிங் அண்ட் பிரைஸோட ஹை பிரைஸும் சேம் பிரைஸ் லெவல்ல இருக்கு. which means no buyers, only sellers மட்டும் தான் இருக்காங்க. சோ பிரைஸ் ஓப்பனிங்லயே ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்பவும் ஒரு கேண்டிலோட ஓப்பனிங் அண்ட் ஹை சேம் பிரைஸ் இருக்கோ அப்ப இமிடியேட்டா ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த சப்போர்ட் லைன் பெரிய லெவலுக்கு சப்போர்ட் பண்ணாது. பெரிய வெள்ளம் எப்படி தடுப்பை உடைச்சிட்டு ஓடுதோ அதே மாதிரி தான் பிரைஸ் இங்க சப்போர்ட் லைன் உடைச்சிட்டு கீழே வந்துடும். இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கும்போது என்ட்ரின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் இல்லனா 15 மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் டவுன் ஆன உடனே என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப்ல சேம் கேண்டிலோட ஹை பிரைஸ்ல செட் பண்ணணும். ஸ்விங் ஹைல செட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் பிரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இமிடியேட்டா எக்ஸிட் ஆயிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல எதுவுமே 100% கேரண்டி கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ட்ரேடு கிடையாது, இன்வெஸ்டிங் அந்த மாதிரி தான். அட் த சேம் டைம் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால கான்பிடண்டா ஒரு மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ டோட்டலா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்டை செட் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்வான்ஸ் லெவல் ட்ரேட். இதுக்கு நிறைய பிராக்டிஸ் வேணும். ஏன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ ட்ரேடர்ஸ் பெர்ஃபெக்ட். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ ட்ரேடர் அல்லனா இன்வெஸ்டர் பெர்ஃபெக்ட்னு டைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பேக் டு த டாபிக். இந்த சார்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ரேடு தான். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணாது அண்ட் எப்பவுமே டவுன் ட்ரெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆக 1 மந்த் ஆச்சுன்னா பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல 15 டேஸ்ல சேம் லெவலுக்கு கீழே போயிடும். ஃபாஸ்ட் மணி பியர் மார்க்கெட்ல தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் கீப் இன் மைண்ட், ஃபர்ஸ்ட் ரிஸ்க், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் எல்லாம். இப்போ செகண்ட் சார்ட்டை பார்க்கலாம். 2 சார்ட் இங்க வச்சதுக்கான முக்கியமான ரீசன் இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரைஸ் அஸ் இட் இஸ் டாப்ல இருந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. தென் ட்ரெண்டோட மிடில்ல ஒரு இன்டர்மீடியட் அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஜஸ்ட் இமேஜின், நீங்க சார்ட்ல பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனோட நேம் சொல்லுங்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் இது எந்த மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த பேட்டர்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் பத்தி மோஸ்ட்லி எல்லா வீடியோல சொல்லியிருக்கேன். எஸ், இந்த பேட்டர்னோட நேம் W பேட்டர்ன். W பேட்டர்ன் டிரா பண்ணலாம். எஸ், W பேட்டர்ன் டிரா பண்ணியாச்சு. இது W பேட்டர்னோட நெக்லைன். இப்போ இந்த ஸ்பாட்ல இந்த பேட்டர்னை ஒரு W பேட்டர்ன், ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் ரிசல்ட் பேட்டர்ன் நினைச்சு என்ட்ரி எடுத்து என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் டே பிரைஸ் ஃபுல்லா ஃபால் ஆயிருக்கு.
உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், ட்ரேட் லாஸ்ல முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட்ல ஏன் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டபுள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கான்னு கேட்டா எஸ், டபுள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. பட் பேட்டர்ன் பை சிக்னல் கொடுத்துருக்கான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஏன்னா இந்த கேண்டில் நெக்லைன் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் ஃபால் ஆகி நெக்லைன் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது ப்ராப்பரான பிரேக் அவுட் கேட்டானா கிடையாது. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். பட் அதுவே இங்க 15 மினிட்ஸ்ல எண்ட் எடுக்க சொன்னதுக்கு ரீசன் பிரைஸுக்கு ஃபுல் சப்ளை வந்திருக்கு. பட் இங்க பிரைஸுக்கு ஃபுல் டிமாண்ட் வரல. அதுதான் மெயின் ரீசன். சோ எப்பவுமே பிரைஸோட க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபேவரட் கோட், ட்ரேட் வித் கன்ஃபர்மேஷன் நாட் வித் இன்ஃபர்மேஷன். இந்த கோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. சோ இந்த கேண்டில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். தென் நெக்ஸ்ட் டே கேண்டில் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த செட்டப்ல ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி இந்த கேண்டிலோட லோ பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கலாம். மெயின் ரீசன் பிரைஸுக்கு ப்ரீவியஸ் டே கேண்டில்ல சப்ளை வந்திருக்கு. அதுவும் சேம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட. தென் ஸ்டாப் லாஸ் இந்த கிரீன் கேண்டலோட ஹைல செட் பண்ணனும். இது அட்வான்ஸ் லெவல் என்ட்ரி. செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் இந்த ரெட் கேண்டில் க்ளோசிங்ல எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் சேம் ப்ரீவியஸ் கிரீன் கேண்டலோட ஹைல செட் பண்ணனும். நெக்ஸ்ட் 3 டேஸ்ல 1:3 ரிஸ்க் ரிவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அகைன் ஸ்மால் ரிமைண்டர், மார்க்கெட் ஃபால் எப்பவுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா இருக்கும். கரெக்டான பிளேஸ்ல என்ட்ரி ஆனா பிக் ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் அதுக்கு பிராக்டிஸ் வேணும். ஜஸ்ட் இந்த பியர் பிளாக் பேட்டர்ன் மட்டும் பேக் டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும். ப்ராஃபிட் புக்கிங் பார்க்கும்போது மினிமம் 1:3 ரேஷியோ வேணும். பட் டவுன் ட்ரெண்ட்ல ஈஸியா 1:3 ரேஷியோ அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் பேரிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் ரிவர்சல். சோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு பேரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல அப் ட்ரெண்ட் இருந்திருக்கும். இந்த ரைட் ஷோல்டர் ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை பாயிண்டா இருக்கும். தென் இந்த லோ லெவல் ஹையர் லோ பாயிண்டா இருக்கும். தென் பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க. பிரைஸ் ஹையர் லெவலுக்கு போயிட்டு இமிடியேட்டா செல் ஆஃப் ஆகி கீழே வந்திருக்கு. டில் இந்த ஸ்பாட் வரைக்கும் நம்மளுக்கு இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியாது. பட் அதுவே பிரைஸ் இந்த ஸ்பாட்ல இருந்து கீழே வரும்போது தெரிஞ்சுக்கணும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுக்க போகுதுன்னு. பட் ஒரு ஹிண்ட்ஸ் இருக்கு இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. பிரைஸ் எப்போ அதோட பீக் லெவல் இருந்துட்டு சேம் ப்ரீவியஸ் ஸ்விங் லெவலான இந்த ஸ்பாட்டுக்கு பிரைஸ் வரும்போதே கெஸ் பண்ணிடணும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுக்க போகுதுன்னு. தென் பிரைஸ் இந்த லெஃப்ட் ஷோல்டர், அதாவது நியர் டு சேம் ரைட் ஷோல்டர் கிட்ட பிரைஸ் ரிஜெக்ட் ஆகும்போது கன்ஃபார்ம் பண்ணிரும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். யூசுவலா டெக்ஸ்ட் புக்ல ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட ரைட் ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் ஷோல்டர் சேம் லெவல்ல கொடுத்திருப்பாங்க. பட் ரியல் மார்க்கெட்ல அது மாதிரி நடக்காது. சோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எந்த சார்ட்டும் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி எக்ஸாக்ட்டா ஃபார்மேஷன் கொடுக்காதுன்னு. இந்த லோ லெவல் பாயிண்ட் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோட நெக் லைன். இப்போ இந்த ப்ளூ லைனை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. இத பார்க்க சென்டர்ல ஒரு ஹெட்டும் சைடுல ஷோல்டர் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் இந்த சார்ட் பேட்டர்னோட நேம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நெக் லைன்ல இந்த ஸ்பாட் தான் பிரைஸோட ரெசல்யூஷன் பாயிண்ட். ரெசல்யூஷன் பாயிண்ட்னாலும் பிரேக் அவுட் பாயிண்ட்னாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒன்ஸ் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் டவுன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் லெவல் என்ட்ரி ரீடெஸ்ட் லெவல்ல எடுக்கணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2. ரியல் சார்ட்ல என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் பத்தி பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட் மோஸ்ட்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த சார்ட்டை மெனி டைம்ஸ் நம்ம சேனல் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எனிஹோ ஃபார் நியூ வியூவர்ஸ் அகைன் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சார்ட்ல பிரைஸ் லெஃப்ட் சைடுல அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. தென் பிரைஸுக்கு இந்த ஸ்பாட்ல ஒரு ஸ்மால் சப்ளை, அதனால பிரைஸ் கொஞ்சம் டவுன் சைடுல வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த ஸ்பாட் பிரைஸுக்கு ஹையர் ஹை பாயிண்ட், அட் த சேம் டைம் ரைட் ஷோல்டரும் கூட. தென் பிரைஸுக்கு இந்த ஸ்பாட்ல இருந்து டிமாண்ட் வந்திருக்கு. சோ பிரைஸ் மேல போயிருக்கு. ஃபைனலா பிரைஸ் இந்த பீக் ஹெட் பாயிண்ட்ல இருந்துட்டு ஷார்ப்பா ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அகைன் சேம் இந்த சப்போர்ட் லைன் கிட்ட சப்போர்ட் எடுத்து லைட்டா மேல போயிருக்கு. தென் இங்க ரைட் ஷோல்டர் ஃபார்மேஷன் கொடுத்து அகைன் பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. இங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த லைன் தான் நெக் லைன் அண்ட் இந்த ஸ்பாட் தான் ரெசல்யூஷன் பாயிண்ட். முக்கியமா அப்சர்வ் பண்ண வேண்டிய கேண்டில் இந்த கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல பாசிட்டிவா கிரீன் கேண்டில் கொடுத்து நெக் லைனுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால தான் சொல்றேன் பிரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. தென் அகைன் இந்த ரெட் கேண்டிலும் கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. பட் இமிடியேட் செல் ஆஃப் ஆயிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங்ல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நினைச்சிட்டு லாங் பொசிஷன் போனா என்ன ஆயிருக்கும், நெக்ஸ்ட் டேவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சோ ஆல்வேஸ் ப்ராப்பர் பை சிக்னல் இல்ல செல் சிக்னலுக்கு வெயிட் பண்ணி எக்ஸாக்ட் டைம் அண்ட் ஸ்பாட்ல ட்ரேட் எடுக்கணும். இந்த சார்ட்ல ப்ராப்பர் பிரேக் டவுன் இந்த ரெட் கேண்டில். கேண்டிலோட க்ளோசிங் கிரீன் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன் கேஸ் இந்த கிரீன் கேண்டில் லாங் பொசிஷன் போயிருந்தா அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிருக்கும். சோ இங்க செல்லர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, நோ பையர்ஸ். என்ட்ரின்னு பார்க்கும்போது பிகினர்ஸ் இந்த ரெட் கேண்டலோட க்ளோசிங்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ரெட் கேண்டலோட ஹைல செட் பண்ணனும். இந்த நெக்லைன் பாயிண்ட்க்கு மேல செட் பண்ணக்கூடாது. அதுவே அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் ஒன்ஸ் இந்த ரெட் கேண்டலோட லோ பிரேக் டவுன் ஆன உடனே என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் சேம் கேண்டலோட ஹைல செட் பண்ணணும்.
ப்ராஃபிட் புக்கிங் சேம் மினிமம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வேணும். இப்போ இந்த சார்ட்ல உங்களால ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும், பட் பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நெக்லைன் டிரா பண்ணிடலாம். இந்த சார்ட்ல இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த சார்ட்ல என்ட்ரி எக்ஸிட்ட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி ஒன்ஸ் இந்த ரெட் கேண்டலோட க்ளோசிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் சேம் கேண்டலோட ஹைல செட் பண்ணணும். இப்போ ரிவார்ட்னு பார்க்கும்போது 1:2 கிடைச்சிருக்குமானா கிடையாது. ஏன்னா பிரைஸ் இங்க இருந்துட்டு ஒரு ஸ்மால் புல் பேக் கொடுத்துட்டு நெக்லைனை ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. இந்த நெக்லைனுக்கு மேல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிருந்தா என்ன இருக்கும்? ஸ்டாப் லாஸை இந்த கேண்டில் ட்ரிகர் பண்ணிருக்கும். சோ எப்பவுமே ஸ்டாப் லாஸ் செட் பண்றது பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணணும். நாம செட் பண்ற ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த ஷோல்டருக்கு மேல செட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட ரிஸ்க் ரொம்ப அதிகமாயிரும். சோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இங்க ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல இங்க என்ட்ரி எடுக்க மிஸ் பண்ண செல்லர்ஸ் இந்த ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுவாங்க. தென் இந்த ரீடெஸ்ட் லெவல்ல ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. ஒரு 2 டேஸ்க்கு பிரைஸ் கீழே போய் அகைன் சேம் நெக் லைனை ரீடெஸ்ட் பண்ணுது. தென் இந்த கிரீன் கேண்டில் மோஸ்ட்லி நிறைய ஷார்ட் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருக்கும். ஸோ ட்ரேடிங்ல 100% மணி ஏர்ன் பண்ண முடியாது. லாஸும் இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் 100% சக்சஸ் ரேட் கொடுக்காது. மேக்ஸிமம் 70% சக்சஸ் ரேட் கொடுத்தாலே போதும் ஒரு சக்சஸ் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோம்னா மோஸ்ட்லி எல்லாரும் அந்த ஸ்டாக்கை மறந்துடுவாங்க. பட் நான் அப்படி கிடையாது. வாட்ச் லிஸ்ட்ல போட்டுட்டு மானிட்டர் பண்ணுவேன். அகைன் செல் ஆர் பை சிக்னல் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் என்ட்ரி ஆவேன். மோஸ்ட்லி இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வாட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் அது தப்பு கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன ஸ்டாக் 10 ரிசல்ட் கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் இல்ல சைட்வேஸ்ல போச்சுன்னா ஓகே. பட் இங்க பாருங்க, ஆஃப்டர் திஸ் கிரீன் கேண்டில் அகைன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ ரீ என்ட்ரி எடுத்திருந்தா ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கும் இந்த ட்ரேடு. இந்த ஏரியா எல்லாம் நம்மளோட பொறுமையா டெஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட்ல. தென் இந்த சட்டை பாருங்க, டபுள் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி பிரைஸ் ஃபார்மேஷன் கொடுக்கும். இதையும் நாம தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலா இந்த கேண்டில் பிரைஸ் ஃபால் ஆகுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா பிரைஸ் அதோட நெக்லைனை பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. பட் மார்க்கெட் க்ளோசிங்ல நெக்லைனுக்கு மேல பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் ரிமைண்டர், பிரைஸ் க்ளோசிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபேவரட் டயலாக், ட்ரேட் வித் கன்ஃபர்மேஷன் நாட் வித் கன்ஃபியூஷன் ஆர் இன்ஃபர்மேஷன். ஃபைனலா இந்த ரெட் கேண்டில் ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கொடுத்திருக்கு. ஜஸ்ட் இமேஜின், நீங்க இந்த சார்ட்ல இந்த கேண்டில் ட்ரேடிங் ஆகும்போது பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்பாட்ல ஷார்ட் பொசிஷன் எடுப்பீங்களா இல்லையா என்ன கேட்டா எஸ், கண்டிப்பா எடுப்பேன். ஏன்னா இந்த ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் 10 டே கேண்டில் சிங்கிள் டேல காலி பண்ணிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன், பிரைஸோட ஓப்பனிங் அண்ட் பிரைஸோட ஹை ஈக்குவலா இருக்கு. விச் மீன்ஸ் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சிருக்கு நம்ம சேவாக் மாதிரி. அண்ட் இன்னும் இங்க நம்ம வால்யூம் ஆட் பண்ணல. வால்யூம் பயங்கரமா பில்டப் ஆயிருக்கும். ஸோ கேண்டில் க்ளோசிங்ல என்ட்ரி எடுத்திருந்தா கேண்டிலோட ஹைல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். ஏன்னா ஓப்பனிங் அண்ட் ஹை போத் ஆர் சேம். தென் நெக்ஸ்ட் டே கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்தரா பிரைஸ் நல்லா ஃபால் ஆயிருக்கு. இந்த ட்ரேட்ல 1:2 இல்ல 1:3 ரேஷியோ, அதுவும் 3 டேஸ்ல கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஆப்போசிட் டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் புல்லிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் ரிவர்சல். சோ இந்த பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். தென் எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஃபைனலா இந்த பேட்டர்னோட ரிசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல அப் ட்ரெண்டுக்கு போகும். இந்த சார்ட்ல பிரைஸ் லெஃப்ட் சைட்ல ஃபால் ஆயிருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் பிரைஸுக்கு லோயர் ஹை அண்ட் லோயர் லோ லெவல். தென் இந்த ப்ளூ லைனை மட்டும் பாருங்க, அப்படியே ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னா தலைகீழ வச்ச மாதிரி இருக்கும். சென்டர்ல ஹெட் அண்ட் ரெண்டு சைட்லயும் ஷோல்டர். இங்க ஒரு நெக்லைன் டிரா பண்ணிடலாம். என்னடா நெக்லைன் கிராஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? இப்படியும் ரியல் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகும். அதனாலதான் இந்த ஸ்பாட் பிரைஸுக்கு ரெசல்யூஷன் பாயிண்ட் அண்ட் இந்த புல் பேக் பிரைஸோட ரீடெஸ்ட் லெவல். ஃபைனலா பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போயிருக்கு. என்ட்ரி எக்ஸிட் சேம் அஸ் இட் இஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி. அங்க நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுப்போம். பட் இங்க நம்ம லாங் பொசிஷன் எடுக்க போறோம். என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ரியல் சார்ட்டா பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸ் லெஃப்ட் சைட்ல ஃபால் ஆயிருக்கு. தென் எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த பேட்டர்னுக்கு இந்த ஸ்பாட் தான் ரெசல்யூஷன் பாயிண்ட். பிரேக் அவுட் கேண்டில் பாருங்க, ஒரு பெரிய புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இங்க என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த கேண்டில்ல என்ட்ரி எடுப்போம்னா நோ. ஏன்னா இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் இருக்கும். அப்படின்னா ஸ்டாப் லாஸும் 10% மேல இருக்கும். பட் என்ட்ரி எடுக்கணும்னா நாம மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நம்ம பை பண்ணணும். அதுவே அட்வான்ஸ் லெவல்ல என்ட்ரி எடுக்கணும்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு பார்க்கும்போது இந்த கேண்டில் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. தென் இந்த ரெண்டு கேண்டில் ஒரு ஸ்மால் புல் பேக் கொடுத்துட்டு சேம் ட்ரெண்ட் லைனை ரேட்டஸ் கொடுத்துருக்கு. இங்க ஒன்ஸ் இந்த கிரீன் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி எடுக்கலாம். இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேட் தான். செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரின்னு பார்க்கும்போது ஒன்ஸ் இந்த ரெட் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கலாம். ரெண்டு என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ் சேம் இந்த ரெட் கேண்டலோட லோ தான் செட் பண்ணணும். தென் ப்ராஃபிட் புக்கிங் as it is 1:2 இல்லனா 1:3 ரேஷியோ செட் பண்ணிக்கணும். இதுவே லாங் டர்ம் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த பேட்டர்னை வீக்லி டைம் ஃப்ரேம்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே சேம் தான். பட் ப்ராஃபிட் புக்கிங் மட்டும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். either 20 மூவிங் ஆவரேஜ் இல்லனா 50 மூவிங் ஆவரேஜ் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் ரிட்டர்ன் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லுபின் சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. பிரைசிங்க இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த ஸ்டாக்ல நான் பர்சனலா ட்ரேட் எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த சார்ட்டை இங்க ஷோ பண்றேன். இந்த ஸ்டாக்ல பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரைஸ் லெவல் 776. இனிஷியல் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோ கீழே செட் பண்ணணும். தென் ஸ்டாக்கோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன் ஸ்டாக்கோட பிரைஸ் நம்ம டைரக்ஷன்ல மூவ் ஆன உடனே ஸ்டாப் லாஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். அப்படியே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பாருங்க. சூப்பரா மேல போயிருக்கு. ஃபைனலா ஸ்டாக்கோட பிரைஸ் 1600 ரேஞ்ச் கிட்ட 20 மூவிங் ஆவரேஜா பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. அப்படின்னு அந்த ஸ்டாக்ல 100% ரிட்டர்ன் நம்மளுக்கு கொடுத்திருக்கு. ஸ்டாக் பிரைஸ் 1 இயருக்கு இந்த மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. சோ 1 இயர்ல 100% ரிட்டர்ன் ஒரு ஸ்டாக்ல இருந்துட்டு இதுல ரொம்ப முக்கியம் பொறுமையா மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு பிக் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு பிராக்டிஸ் வேணும். சோ டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிச்சிச்சு. நான் இந்த ஸ்டாக்ல பர்சனலா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பெரிய லெவலில் கிடையாது, ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான். அட் த சேம் டைம் 100% கிடையாது, 88% நான் என்னோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணேன். மோஸ்ட்லி நம்ம சேனல்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல அடிப்பட்டு மிதிப்பட்டு கத்துக்கிட்ட லேர்னிங்ஸ் தான் சொல்லி தரேன். சோ கொஞ்சம் சீரியஸா எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்க. தென் அதுல உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்ல லெஃப்ட் சைடுல பிரைஸை பாருங்க. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஒரு டீப் ஃபால் ஆயிருக்கு. தென் இமிடியேட்டா ஒரு வி ஷேப் ரிகவரி கொடுத்திருக்கு. ஃபைனலா இங்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. பேட்டர்ன் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டை வச்சிருக்கேன். இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசன் ப்ரீவியஸா இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆல்மோஸ்ட் 1 இயர் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. அதனாலதான் இவ்வளவு வயலண்டா இருக்கு. என்ட்ரின்னு பார்க்கும்போது சேவ் பிளேயர் இந்த ரீடெஸ்ட் லெவல்ல எடுக்கணும். ஸ்டாப்ல சேம் இந்த ஸ்விங் லோ. ரிஸ்க் ரேஷியோ மினிமம் 1:3 ரேஷியோ இந்த பேட்டர்ன்ல எடுக்கலாம். இது ஒரு மல்டி பேக்கர் சார்ட் பேட்டர்ன். சோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சார்ட் பேட்டர்ன் கிளாசிபிகேஷன்ல இருக்கிற டபுள் டாப், டபுள் பாட்டம், தென் புல் ஃபிளாக், பியர் ஃபிளாக், ஃபைனலா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதோட இன்வெர்ஸ் டைப்பும் பார்த்திருக்கோம். இதுல ஃபிளாக் பேட்டர்ன் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் உண்டான பேட்டர்ன். சோ ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க இந்த பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்க லாங் டைம் இல்லனா மிட் டேர்ம்ல ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா டபுள் பாட்டம் அல்லனா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ் உங்களுக்கு ஃபேவரா சார்ட் டைம் ஃப்ரேமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியும். முக்கியமா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பவர்ஃபுல்லான பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். இதோட டைரக்ஷன் புல்லிஷ் அண்ட் இந்த பேட்டர்னோட டைப் ரிவர்சல் அண்ட் கண்டினியூஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டர்ன் எல்லாம் ஏதர் ரிவர்சல் இல்லனா கண்டினியூஸ் பேட்டர்னா இருக்கும். பட் இந்த பேட்டர்ன் கண்டினியூஷன் பேட்டர்னாவும் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னாவும் ஒர்க் ஆகும். கண்டினியூஷன் பேட்டர்னா ஒரு ஸ்டாக் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த பேட்டர்ன் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இந்த பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போகும். இதுவே ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னா பேட்டர்ன் ஆஃப்டர் மார்க்கெட் ஃபாலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். தென் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி இருந்த டவுன் ட்ரெண்டை அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணும். இங்க ரெண்டு பேட்டர்ன் இமேஜ் ஷோ பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு பேட்டர்ன் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். அதுவே செகண்ட் ரைட் சைடுல இருக்கிற பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் கண்டினியூஷன் வெட்ஜ் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் இந்த புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்கு முன்னாடி பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. ஃபைனலா பிரைஸ் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. அதுவே செகண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் பண்ணி அகைன் சேம் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பேட்டர்னோட ஃபார்மேஷன். ஸ்டார்டிங்ல லெஃப்ட் சைடுல கொஞ்சம் வைடர் ரேஞ்சில் பிரைஸ் ஓபன் ஆகும். தென் பிரைஸ் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்ல டைட் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகும். ஃபைனலா பிரைஸ் அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆன உடனே டவுன் ட்ரெண்ட்ல இருந்துட்டு அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். பிரேக் அவுட் அப் ட்ரெண்ட்ல நடக்கணும், டவுன் ட்ரெண்ட்ல நடக்கக்கூடாது. இன் கேஸ் பாட்டம் ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் ஆனா இந்த பேட்டர்ன் பிகம் இன்வேலிட். அதை மறந்துடக்கூடாது. இந்த புல்லிஷ் கண்டினியூஷன் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் இனிஷியல் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல பிரைஸ் வைடர் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் அப்படியே பிரைஸ் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்ல வெரி நேரோ ரேஞ்சில் டைட் ஆஃப் ட்ரேடிங் ஆயிருக்கு. தென் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டியது கேண்டில் ஸ்டிக். பிரேக் அவுட் முன்னாடி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். தென் நெக்ஸ்ட் டே கேப் அப்ல ஓபன் ஆகி சேம் டேவே அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் க்ளோசிங்ல ஒரு பாசிட்டிவ் சைன் கொடுத்திருக்கு. தென் அகைன் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆயிருக்கு. என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட க்ளோசிங்ல எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டிலோட கீழே செட் பண்ணணும். ஏன்னா இந்த புல்லிஷ் கேண்டில் ஓபன் அண்ட் லோ போத் ஆர் சேம். சோ இங்க தான் பிரைஸ்க்கு டிமாண்ட் ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இந்த கேண்டில் கீழே செட் பண்ணாதான் ரீசனபிளா இருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகாது. ப்ராஃபிட் புக்கிங்னு பார்க்கும்போது சேம் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. அடிஷனலா என்ன பண்ணலாம்னா
சம்டைம்ஸ் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் நல்லா மேல போகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்க லெஃப்ட் சைடுல பிரைஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆன டைம்ல இந்த ஏரியால ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். சேம் அதோட லெவலுக்கு நெக்ஸ்ட் பிரைஸோட மூவ்மெண்ட் மோஸ்ட்லி இருக்கும். சோ இதையும் நம்மளோட ப்ராஃபிட் டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். செகண்ட், இந்த சார்ட் ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். பிரைஸ் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து பிரைஸ் மேல போயிருக்கு. பேட்டர்னோட ஃபார்மேஷன் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படியே பிரைஸ் லைட்டா டைட் ரேஞ்சில ட்ரேடிங் ஆகுது. இந்த ரெண்டு ரெட் கேண்டில் பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ரெட் கேண்டில் பார்த்துட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் டே கேண்டில் ஓபன் ஆன நெக்ஸ்ட் செகண்ட் டே பிரைஸ்க்கு டிமாண்ட் கொடுத்துட்டு க்ளோசிங்ல இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் சைன். செகண்ட், இந்த கேண்டில் ஒரு பின் பார் கேண்டில் ஃபார்மேஷன். செகண்ட் புல்லிஷ் சைன். ஃபைனலா இந்த ரெட் பின் பார் கேண்டிலும் ஃபைனல் கன்ஃபர்மேஷன். பிரைஸ்க்கு எக்ஸாக்ட்டா சேம் லெவல் கிட்ட டிமாண்ட் வந்திருக்கு. அதனாலதான் பிரைஸ் கீழே போகாம மார்க்கெட் க்ளோசிங்ல பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபைனலா இந்த கேண்டில் கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. இதுதான் குட் சான்ஸ்னு என்ட்ரி எடுத்துறணும். சேம் டேவே நமக்கு 5% மேல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல ஒரு 10% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெஸ்ட் செட்டப் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ப்ராஃபிட் புக்கிங்னு பார்க்கும்போது 1:2 ரேஷியோ கிடைச்சிருக்கு. அட் தி சேம் டைம் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் லெஃப்ட் சைடுல ஓபனிங் வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த கேண்டில் க்ளோசிங் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் புக்கிங்கா இருந்திருக்கும். செகண்ட் என்ட்ரி மோஸ்ட்லி எல்லாரும் இந்த ரீட்டஸ் கேண்டில் கிட்ட எடுத்திருப்பாங்க. ஏன்னா பிரைஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ரீட்டஸ் கொடுத்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், இங்க ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. செகண்ட் ரீசன், இங்க என்ட்ரி எடுக்கிறது கரெக்ட் தான். பட் பிரைஸ் ஃபியூ டேஸ்க்கு மேல போயிட்டு அகைன் கீழே வந்து இந்த கிரீன் கேண்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருக்கும். இந்த ட்ரேட் லாஸ் மேக்கிங் ட்ரேடா முடிஞ்சிருக்கும். பட் இங்க தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த பிரைஸ் கேப் டவுன்ல ஓபன் ஆயிருக்கு. பட் பிரைஸ் ஓப்பனிங் அப்புறம் ஃபால் ஆகாம ஓப்பனிங் ஆன இமிடியேட்டாவே ரிகவர் கொடுத்திருக்கு. ஃபைனலா பிரைஸ் க்ளோசிங்ல பாசிட்டிவ் சைன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் கேப் டவுன்ல ஓபன் ஆன இமிடியேட் செகண்டே வந்துட்டு செல் பண்ணிடுவாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தென் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்க்கு அப்புறம் அந்த கேண்டிலோட லோவா ஸ்டாப் லாஸா செட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு ரொம்ப volatile இருக்கும். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட டிசிஷன் எடுக்கணும். செகண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் லோவா பிரேக் டவுன் ஆனா பொசிஷனா க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணாம மேல போச்சுன்னா அகைன் பிரைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கூடவே போயிடணும். அப்படி செஞ்சா இங்க ஒரு பிக் ப்ராஃபிட் நம்ம பார்த்திருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாப் லாஸை ஜிடிடி ஆர்டர்ல பிளேஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங்ல ஸ்டாப் லாஸை செட் பண்ணுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபேவரட்டா இருந்தா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நெக்ஸ்ட் பேட்டர்ன் ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் பியரிஷ் அண்ட் இந்த பேட்டர்னோட டைப் கண்டினியூஷன் as well as ரிவர்சல் பேட்டர்னாவும் ஒர்க் ஆகும். இந்த பேட்டர்ன் குவைட் ஆப்போசிட் டு தி ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்னுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கணும். தென் எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஃபைனலா பிரைஸ் அதோட பாட்டம் ட்ரெண்ட் லைன் ரிசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் டவுன் பண்ணா கீழே போயிடும். அதுவே பியரிஷ் கண்டினியூஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் டவுன் கொடுத்தா ஃபர்தரா பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டாக்ல லாங் பொசிஷன் தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த புல்லிஷ் பேட்டர்னை மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு பேரிஷ் பேட்டர்னுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுறாங்க. புல்லிஷ் பேட்டர்ன்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம லேர்ன் பண்றோமோ சேம் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேரிஷ் பேட்டர்னுக்கு கொடுக்கணும். அப்பதான் பிரைஸோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு தெரியும். தென் நம்மளோட பொசிஷனை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ வித்வுட் ஃபெயில் பேரிஷ் பேட்டர்னையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் அடிஷன் டு திஸ், ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறது நம்ம கார்ல ரிவர்ஸ் கியர் மாதிரி. ஃபார்வர்ட் கியர் போட்டு முன்னாடி போறது எவ்வளவு முக்கியமோ அதே லெவலுக்கு முக்கியம் ரிவர்ஸ் கியர் போட்டு காரை பார்க் பண்றதும். ஸோ உங்களோட பொசிஷனை பார்க் பண்ண கத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க காரை யாராவது இடிச்சுட்டு டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் உங்களோட பொசிஷனை நீங்க ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணலனா உங்களோட போர்ட்ஃபோலியோவும் டேமேஜ் ஆயிரும். ஸோ வித்வுட் ஃபெயில் பார்க் யுவர் ஹோல்டிங் ப்ராப்பர்லி. இது ரைசிங் வெட்ஜ் பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் எண்ட் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டாப் ட்ரெண்ட் லைன்ல பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க, எக்ஸாக்டா சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங்ல பிரைஸ் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமா இந்த கிரீன் கேண்டில் கேப் அப்ல ஓபன் ஆயிருக்கு. ஒரு நல்ல மூவ். பட் மார்க்கெட் க்ளோசிங்ல நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன் கேஸ் இந்த கேப் அப்ல லாங் பொசிஷன் போயிருந்தா செகண்ட் டே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். சி, ஒன்ஸ் நம்மளோட டைரக்ஷன்ல பிரைஸ் போகாம ரிவர்ஸ் ஆனா இமிடியேட்டா பொசிஷனை க்ளோஸ் பண்ணிரணும். லாஸ் புக்கிங் பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேல கார்ட்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சார்ட் செட்டப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான செட்டப் அண்ட் பிரைஸோட மூவ்மெண்ட்
மூவ்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாவே இருக்கு. ஒரு சார்ட் செட்டப் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அதுல ட்ரேட் எடுங்க. இல்லையா அந்த செட்டப்பை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான செட்டப் அண்ட் சிக்னலுக்கு பார்த்து வெயிட் பண்ணுங்க. எல்லா பேட்டர்ன் செட்டப்லயும் ட்ரேட் எடுக்கணும் அவசியம் இல்ல. செகண்ட் செட்டப் bearish continuation rising wedge pattern. இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் இந்த பிரைஸ் ஃபார்மேஷன் கொடுத்து ஃபைனலா இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் இந்த ரீடெஸ்ட் லெவல ரீடெஸ்ட் பண்ணி ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த சார்ட் செட்டப்ல பெஸ்ட் என்ட்ரினா இந்த ரெட் கேண்டில். ஏன்னா இந்த கேண்டில் தான் ப்ரீவியஸ் வீக் கேண்டில் எல்லாத்தையும் சிங்கிள் டேல க்ளோஸ் பண்ணிருக்கு. இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கான முக்கியமான ரீசன் ஆல்ரெடி பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. பிரைஸ் ஃபாலுக்கு முன்னாடி ரைசிங் வெட்ஜ் bearish ரிவர்சல் பேட்டர்ன்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்த ஷார்ட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது பிரைஸ்க்கு டிமாண்ட் வரும். அதனால பிரைஸ் ஒரு ஃபியூ டேஸ்க்கு இன்டர்மீடியேட் அப் ட்ரெண்டுக்கு போகும். அண்ட் அகைன் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல செகண்ட் லெவல் ஷார்ட் செல்லர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் டவுன் ஆன உடனே அவங்களும் ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டு ஃபர்தரா பிரைஸை டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போவாங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னோட மல்டி பிரேக்கர் சார்ட் பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன். ஏன்னா இந்த பேட்டர்னை எந்த ஒரு டைப் அண்ட் டைரக்ஷன்லயும் சேர்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு அன்சர்டன் பேட்டர்ன். மோஸ்ட்லி எல்லாரும் இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஆட் பண்ணி புல்லிஷ் சைன் மட்டும் பத்தி பேசியிருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி இது ஒரு அன்சர்டன் பேட்டர்ன். இதோட நெக்ஸ்ட் டைரக்ஷன் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பேட்டர்ன் அப் ட்ரெண்ட்லயும் போகும், டவுன் ட்ரெண்ட்லயும் போகும், ஏன் சைடுவேஸ்லயும் போகும். சோ இந்த பேட்டர்ன்ல என்ட்ரி ஆகும்போது கேர்ஃபுல்லா இருங்க, ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. இந்த பேட்டர்னோட ஃபார்மேஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கும். மேல பிரைஸ் லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்கும், அதுவே பாட்டம்ல ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். சோ பிரைஸ் ஃபார்மேஷன் ஸ்டார்டிங்ல வைடர் ரேஞ்சில் ஓபன் ஆகி அப்படியே பிரைஸ் ஸ்க்யூஸ் ஆகி வெரி டைட் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகும். இந்த பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ராங்ல இருக்குது. அதனாலதான் பிரைஸ் ஹையர் லோ அண்ட் லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்குது. இந்த பிரைஸ் பவர் காம்படிஷன்ல பையர்ஸ் வின் பண்ணா பிரைஸை அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போவாங்க. அதுவே செல்லர்ஸ் வின் பண்ணா டவுன் ட்ரெண்டுக்கு கொண்டு போவாங்க. சம்டைம்ஸ் என்னவாகும்னா பிரைஸ் அப்படியே சைடுவேஸ்ல கொண்டு போயிருவாங்க. ப்ராப்பர் பை அண்ட் செல் சிக்னல் கிடைக்காது. ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்க சான்சஸ் அதிகமாவே இருக்கும் இந்த பேட்டர்ன்ல. ஆல்ரெடி நீங்க பை சைட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஓகே, பட் இந்த மாதிரி நடக்க சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ இந்த பேட்டர்ன்ல பார்த்து என்ட்ரி எடுங்க. பட் இந்த பேட்டர்ன் டிராப் ஜோன்ல மாட்டாம இருக்க ஒரு ஐடியா இருக்கு. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் ஒரு புல்லிஷ் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஃபைனலா அதோட ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போனா அப் ட்ரெண்ட் ஃபர்தரா கண்டினியூ ஆகும். பட் அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆனதுனால ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு தான் போகணும், கம்பல்சரி கிடையாது. டவுன் ட்ரெண்டுக்கும் போகலாம். சோ ப்ராப்பர் பிரேக் அவுட் பார்த்துட்டு இந்த பேட்டர்ன்ல என்ட்ரி எடுங்க. இந்த பேட்டர்னை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் இங்க ஃபால் ஆயிருக்கு. கேண்டிலும் ஒரு bearish engulfing கேண்டில். இது செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அதுவே பாட்டம்ல இந்த கேண்டில் ஒரு bullish engulfing கேண்டில். இது பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஸ்பாட்லயும் bearish கேண்டில் அகைன் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. சேம் பாட்டம்லயும் bullish கேண்டில் பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தை காட்டுது. ஃபைனலா இந்த கிரீன் கேண்டில பாருங்க, செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு மேல போயிருச்சு. இதுதான் பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ராப்பரான பிரேக் அவுட். என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் சேம். என்ட்ரின்னு பார்க்கும்போது பிரேக் அவுட் கேனோட ஹைல எடுக்கணும், ஸ்டாப்ல ஸ்விங் லோ இல்லனா பிரேக் அவுட் கேனோட லோல செட் பண்ணணும். ரிவார்ட்னு பார்க்கும்போது மினிமம் 1:2 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா லெஃப்ட் சைடுல இந்த ரேஞ்சை மெஷர் பண்ணி பிரேக் அவுட் கேன்ல இருந்துட்டு சேம் ரேஞ்சுக்கு பிரைஸை மார்க் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டும் ஒரு bearish symmetrical பேட்டர்ன். பிரைஸ் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. அகைன் பிரைஸ் ஃபர்தரா டவுன் ஃபாலுக்கு போயிருக்கு. என்ட்ரி எக்ஸிட் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் சேம் கான்செப்ட் தான். இப்போ இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸோட மூவ்மெண்ட் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல இல்ல, ரொம்ப ஒலட்டலா இருந்திருக்கு. இந்த கேண்டில் பிரேக் அவுட் நினைச்சு என்ட்ரி எடுத்திருந்தா நெக்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். அதுவே இந்த ரெட் கேண்டில்லையும் என்ட்ரி எடுத்திருந்தா ஆஃப்டர் ஃபியூ டேஸ்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். எந்த ஒரு பேட்டர்னா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபார்மேஷன் ரொம்ப முக்கியம். அந்த பிரைஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஹையர் கன்விக்ஷனை கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் அந்த பேட்டர்ன்ல என்ட்ரி எடுங்க. அதர்வைஸ் நோ வரிஸ். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பரான செட்டப்பை வெயிட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. நெக்ஸ்ட் பேட்டர்னும் ஒரு ஸ்பெஷல் அன்சர்டன் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னோட நேம் பிராடனிங் ரேஞ்ச் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை ப்ராப்பர் டைரக்ஷன் பேட்டர்ன் சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லனா கண்டினியூஸ் பேட்டர்ன் சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த பேட்டர்னை அன்சர்ட் பேட்டர்ன்ல ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி யாரும் இந்த பேட்டர்னை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. பட் இந்த பேட்டர்னையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பேட்டர்ன் எல்லாம் ட்ரேடிங் பண்ண கன்சிடர் பண்ணக்கூடாத பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் குவைட் ஆப்போசிட் டு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன். சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல பிரைஸ் வைடர் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஃபைனலா பிரைஸ் டைட் ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தர் மூவுக்கு போகும். பட் இங்க பேட்டர்ன் டைட் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகும். அங்க பிரைஸ் ஹையர் லோ அண்ட் லோயர் ஹை ஃபார்மேஷன் கொடுக்கும்.
பட் இங்க பிரைஸ் ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். இந்த பிரைஸ் பேட்டர்னை பாருங்க. பிரைஸ் லெஃப்ட் சைடுல டைட் ரேஞ்சில் ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அப்படியே ஃபர்தரா பிரைஸோட பேண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு வைடர் ரேஞ்சில் ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன்ல கொடுத்துருக்கு. இந்த பேட்டர்ன் அப் ட்ரெண்டுக்கு போகும்னு சொல்ல முடியாது, ஏன் டவுன் ட்ரெண்டுக்கு போகும்னு சொல்ல முடியாது, இல்லப்பா சைடு வேஸ்னு சொல்ல முடியாது. சோ இந்த மாதிரியான பேட்டர்னை அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். இந்த பேட்டர்னை ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இந்த சார்ட்ல பிரைஸ் லெஃப்ட் சைடுல டைட் ரேஞ்சில் ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. அப்படியே போக போக பிரைஸ் வைடர் ரேஞ்சுக்கு மூவ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 இயருக்கு பிரைஸ் அப்படியே ட்ரேடிங் ஆகுது. இந்த பேட்டர்ன்ல எங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் எக்ஸிட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம் இந்த பேட்டர்ன்ல என்ட்ரி ஆகுறது. ஸோ மை ஹைலி அட்வைஸ், ப்ளீஸ் அவாய்ட் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பேட்டர்ன் என்னோட ஃபேவரட்டான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான பேட்டர்ன். இந்த பேட்டர்னை மோஸ்ட்லி எல்லா ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் ஒரு ஹை மொமெண்டம் ட்ரெண்ட் ஃபாலோயிங் பேட்டர்ன். ஸோ மை ஹை ரெக்கமெண்டேஷன், வித்தவுட் ஃபெயில் இந்த பேட்டர்னை மல்டிபிள் டைம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பேட்டர்னோட நேம் கப் பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட டைரக்ஷன் புல்லிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் கண்டினியூஷன். இந்த பேட்டர்ன் 2 டைப்ல ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் டைப், ஒரு ஸ்டாக் ஐபிஓல லிஸ்டிங் ஆகும்போது மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்கும் ஐபிஓல ஹை வேல்யூஷன்ல தான் லிஸ்டிங் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக் லிஸ்டிங் ஆன உடனே இமிடியேட் செல் ஆஃபுக்கு வந்துருது. ஸோ பிரைஸ் ஃபால் ஆகுது, ஃபால் ஆகிட்டே இருக்கு. பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் கரெக்ஷனுக்கு அப்புறம் பிரைஸுக்கு டிமாண்ட் வரும். அதனால பிரைஸ் சேம் லிஸ்டிங் பிரைஸுக்கு வரும். ஒன்ஸ் பிரைஸ் சேம் பிரைஸ் ரேஞ்சுக்கு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரைஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு, அதனால பிரைஸ் மேல வந்திருக்கு. இதனால தான் இந்த சார்ட் பேட்டர்ன் மோஸ்ட்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. ஒன்ஸ் பிரைஸ் கப் பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் டவுன் கொடுத்த உடனே ஃபர்தரா பிரைஸ் மேல போக ஸ்டார்ட் ஆயிரும். மோஸ்ட்லி இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுக்க ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். ஸோ ஃபியூ இயர்ஸுக்கு இந்த ஸ்டாக் லிஸ்டிங் பிரைஸ் கீழே தான் ட்ரேடிங் ஆகுது. அதனால தான் இந்த பேட்டர்ன் எல்லாரையும் லைக் பண்றாங்க. செகண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேஷன், பிரைஸ் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல வந்திருக்கும். பட் சம் ரீசன்னால பிரைஸ் ஃபால் ஆயிருக்கும். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனை பாருங்க. பிரைஸுக்கு இங்க அப் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. ஃபைனலா பிரைஸ் இந்த ஹையர் ஹை பாயிண்ட் லெவல் இருந்துட்டு ஃபால் ஆயிருக்கு. பிரைஸ் கண்டினியூஸா ஃபால் ஆயிருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல பிரைஸ் டிமாண்ட் வந்திருக்கு. அப்படியே ரெக்கவர் ஆகுது. ஃபைனலா பிரைஸ் சேம் ஹையர் ஹை பாயிண்ட் ரீச் ஆகுது. இந்த ஸ்பாட் தான் பிரைஸோட ரெசல்யூஷன் பாயிண்ட். ரெசல்யூஷன் பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட், பிரேக் அவுட் பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒன்ஸ் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆன உடனே பிரேக் அவுட் கேண்டலோட க்ளோசிங்ல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா சேம் ரெசல்யூஷன் பாயிண்ட ரீடெஸ்ட் பண்ண கேண்டில்ல செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம். நியூ ட்ரேடர்ஸ் எப்பவுமே இந்த ரீடெஸ்ட் லெவல்ல என்ட்ரி எடுங்க. அப்பதான் சேஃபர் சைட்ல இருக்கும். இந்த பேட்டர்னோட சேர்த்து இன்னொரு பேட்டர்னையும் பார்த்துடலாம். ஏன்னா ரெண்டு பேட்டர்ன் மோர் ஓவர் சிமிலரா தான் இருக்கும். இந்த பேட்டர்னோட நேம் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இந்த பேட்டர்னும் ஒரு புல்லிஷ் டைரக்ஷன் கண்டினியூஷன் பேட்டர்ன் தான். பிரைஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எல்லாமே சேம் தான். பட் பிரைஸ் பிரேக் அவுட் முன்னாடி ரிசல்யூஷன் பாயிண்ட் கிட்ட ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பாட்டம்ல பை பண்ண பையர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லெவல் பிரைஸுக்கு சப்ளை ஜோனா ஆக்ட் ஆகும். அண்ட் டபுள் டாப்பும் கூட. ஸோ இந்த பாயிண்ட்ல பிரேக் அவுட்க்கு முன்னாடி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சேர்ந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபைனலா பிரைஸ் அதோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். இந்த கன்சாலிடேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரைஸ் ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போறதுக்கு. இப்போ ரியல் சார்ட்ல இந்த கப் பேட்டர்ன் ஃபார்மேஷனை பார்க்கலாம். இந்த சார்ட் எல்லாம் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக் ஹோல்ட் பண்றவங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சார்ட்ல பிரைஸ் இந்த ஸ்பாட்ல ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஃபால் ஆயிருக்கு. அப்புறம் பிரைஸ் இந்த பாட்டம்ல 1 மந்த்துக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஃபைனலா பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. சேம் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட டச் பண்ணிருக்கு. பட் இந்த ஸ்பாட்ல பிரைஸுக்கு டபுள் டாப் சோ சப்ளை வந்திருக்கு. அதனால பிரைஸ் ஸ்மால் டவுன் ட்ரெண்டுக்கு போய் அகைன் சேம் ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி இந்த கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்விங் லோல செட் பண்ணணும். அதுவே செகண்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி இந்த ரீடெஸ்ட் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கலாம். இங்க ஸ்டாப் லாஸ் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் கீழே செட் பண்ணணும். இந்த ஸ்விங் லோ கீழே செட் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரைஸ் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போக போகுது. ரிவார்ட்னு பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல அட்லீஸ்ட் 1:3 ரேஷியோ அச்சீவ் பண்ண முடியும். பட் நாட் லெஸ் தென் 1:2 ரேஷியோ. அண்ட் ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு உங்களோட ஃபேவரட் ட்ரெண்ட் ஃபாலோயிங் இண்டிகேட்டர் இருந்தா அதை ஃபாலோ பண்ணி ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட், இந்த சார்ட் கப் பேட்டர்ன் இல்லனா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும்னு நெசசரி கிடையாது. பாட்டம் ஸ்லைடிங் இல்லனா அப்பர் ஸ்லைடிங் டைரக்ஷன்ல இருக்கலாம். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அண்ட் எக்ஸிட் எல்லாமே சேம் தான். ரெண்டு சார்ட்லயும் பிரைஸ் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும். இந்த பேட்டர்ன் ஒரு ப்ராப்பரான கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். இங்க பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் இந்த பாட்டம்ல இருந்து பிரைஸ் ரெக்கவர் எடுத்து சேம் ரெசல்யூஷன் பாயிண்ட ரீச் பண்ணிருக்கு. அகைன் இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட் டபுள் டாப் பேட்டர்னா ரியாக்ட் ஆயிருக்கு.
ஸோ பிரைஸ் லைட்டா கீழே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி ஃபைனலா இந்த ரெசல்யூஷன் பாயிண்ட பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் சேம் கண்டிஷன் தான். நெக்ஸ்ட் பவர்ஃபுல்லான ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த கப் பேட்டர்ன் வச்சு எடுத்த ட்ரேடை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆர்இசி அண்ட் செகண்ட் ஸ்டாக் பிஎஃப்சி. இது ஆர்இசி ஸ்டாக்கோட சார்ட். பிரைஸ் இங்க 2010ல இருந்துட்டு 2023 வரைக்கும் சைடுவேஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 2017ல இங்க பிரைஸ் பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணிருக்கு. பட் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகி அகைன் பிரைஸ் கீழே போயிருச்சு. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி ரீட்ரிஸ்க் லெவலில் ட்ரேடிங் எடுக்க சொல்றேன். செகண்ட் அட்டம்ப்ட் இங்க 2013ல பிரைஸ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு சேம் ரெசல்யூஷன் பாயிண்ட் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போயிருக்கு. நான் இந்த ஸ்டாக்ல 170 ரூபீஸ் ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்மால் கிரீன் கேண்டலோட லோ செட் பண்ணேன். நான் என்ட்ரி எடுத்த டைம் ஃப்ரேம் வீக்லி சார்ட். நெக்ஸ்ட் பிரைஸோட மூவ்மெண்ட்டை பாருங்க. ஃபுல்லா ஒரு அப் ரேலி. என்னோட ஃபேவரட்டான ட்ரெண்ட் ஃபாலோவிங் இண்டிகேட்டர் 20 மூவிங் ஆவரேஜ். எல்லாரும் மூவிங் ஆவரேஜ் ஒரு லேகிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பட் இந்த மூவிங் ஆவரேஜ் பிரைஸை ஃபாலோ பண்ணிட்டு போகும். நாம ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் ஆகணும்னா பிரைஸை ஃபாலோ பண்ணாலே போதும், சக்சஸ் ஆயிடலாம். இந்த ஸ்டாக் மட்டும் 150% ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அதுவும் வித்தின் இயர்ல. செகண்ட் ஸ்டாக் பிஎஃப்சி. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பத்தி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் லைன் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சேம் பிஎஃப்சியும் 2010ல அதோட ஹையர் பிரைஸ் லெவல ரீச் பண்ணிருக்கு. தென் 2010ல இருந்துட்டு 2023 வரைக்கும் சைடு வேஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. சேம் இந்த ஸ்டாக்கும் 2023ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. என்ட்ரி இந்த கேண்டில் க்ளோசிங்ல 150 ரூபீஸ் ரேஞ்சில் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டாப் லாஸ் சேம் என்ட்ரி கேண்டலோட லோ செட் பண்ணேன். ஃபைனல் பிரைஸ் ஜெட் ஸ்பீட்ல மேல போயிருச்சு. இந்த ஸ்பாட் கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா இங்க ரெட் கேண்டலோட வால்யூம் இதுவரைக்கும் இல்லாத லெவலுக்கு பில்டப் ஆச்சு. ஸோ இந்த வீக் க்ளோசிங்ல இந்த கேண்டில் லோல என்னோட ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் வீக் கேண்டில் ஒரு பவர்ஃபுல்லான பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அகைன் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேட் ஆயிடுச்சு. தென் ஃபைனலா பிரைஸ் ஜெட் வேகத்துல மேல போச்சு. ஃபைனலா இந்த ஸ்டாக்கை இந்த ரெட் கேண்டலோட லோல க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டாக்லயும் எனக்கு ஒரு 150% ரிட்டர்ன் கிடைச்சிச்சு. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக்ல 50,000 இருந்துட்டு 60,000 வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா அப்போதான் என்னோட மணி மேனேஜ்மெண்ட் என்னால ஃபாலோ பண்ண முடியும். நான் மத்த யூடியூபர்ஸ் மாதிரி லட்சம் கோடியில இன்வெஸ்ட் பண்ற பெரிய யூடியூபர்ஸ் கிடையாது, சாதாரண யூடியூபர்ஸ் தான். பட் சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ற ஒரு ஸ்விங் கம் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்க்க போற 3 பேட்டர்னும் பவர்ஃபுல்லான ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன். ஸோ ஃபுல் அட்டென்ஷன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்ன் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் டைரக்ஷன் புல்லிஷ் அண்ட் பேட்டர்னோட டைப் கண்டினியூஷன். இந்த பேட்டர்னை பார்க்கிறதுக்கு புல் ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். நேம் முக்கியம் இல்ல, பிரைஸ் ஃபார்மேஷன் தான் முக்கியம். புல் ஃபிளாக்ல பிரைஸ் ஹையர் ஹை பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிரைஸ் ஒரு ஸ்மால் இன்டர்மீடியட் டவுன் ட்ரெண்டுக்கு போகும். பட் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல பிரைஸ் ஹையர் ஹை பாயிண்ட்டை சேம் லெவல்ல மெயின்டைன் பண்ணும். பட் அதுவே ஹையர் லோ பாயிண்ட் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே மேல வரும். ஃபைனலா பிரைஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். இந்த சார்ட்ல பிரைஸ் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த சார்ட்ல பிரைஸை பாருங்க. டாப் ரெசிஸ்டன்ஸ் லெவல சேம் லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. அதுவே பாட்டம்ல பிரைஸ் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிட்டு மேல வந்து ஃபைனலா இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த பேட்டர்ன்ல என்ட்ரி சேம் இந்த பிரேக் அவுட் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டமோட ட்ரெண்ட் லைனை செட் பண்ணணும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 to 1:3 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இது ஆப்போசிட் டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரைஸ் ஹையர் ஹை பாயிண்ட்டை ஈவனா வச்சிருக்கும். அதுவே டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல லோயர் லோ பாயிண்ட்டை கான்ஸ்டன்டா வச்சிருக்கும். பட் லோயர் ஹை லெவல் கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிட்டே வந்து ஃபைனலா பிரைஸ் அதோட லோயர் லோ பாயிண்ட்டை பிரேக் டவுன் கொடுத்து ஃபர்தரா கீழே போகும். இந்த சார்ட்ல பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல பிரைஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. இந்த சார்ட்ல பாட்டம் லோயர் லோ லெவல் கான்ஸ்டன்டா இருக்கு. பட் மேல லோயர் ஹை பாயிண்ட் கிராஜுவலா டிகிரீஸ் ஆயிட்டே வந்து ஃபைனலா இந்த கேண்டில் பாட்டம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எல்லாம் சேம் 1:2 ரேஷியோ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்விங் ட்ரேடிங் பேட்டர்னோட நேம் சேனல் பேட்டர்ன். சேனல் பேட்டர்ன்லயும் 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் புல்லிஷ் சேனல் பேட்டர்ன், செகண்ட் பியரிஷ் சேனல் பேட்டர்ன். இந்த வீடியோல புல்லிஷ் சேனல் பேட்டர்ன் மட்டும் தான் பார்க்க போறோம். பியரிஷ் சேனல் பேட்டர்ன் உங்களோட ஹோம்வொர்க். புல்லிஷ் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல வந்திருக்கணும். தென் மிடில் ஆஃப் த ட்ரெண்ட்ல பிரைஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இது ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ். இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபேஸ், பிரைஸ் ஃபர்தர் அப் ட்ரெண்டுக்கு கொண்டு போறதுக்கு. இந்த புல்லிஷ் சேனல் பேட்டர்ன்லயும் 2 டைப் இருக்கு. ஒன்னு ரைசிங் சேனல் பேட்டர்ன், செகண்ட் ஃபாலிங் சேனல் பேட்டர்ன். ரைசிங் சேனல் பேட்டர்னா பிரைஸ் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன்ல லெஸ் தென் 30 டிகிரி ஆங்கிள் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுவே ஃபாலிங் சேனல் பேட்டர்னா
லெஸ் தென் 3 டிகிரில லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் நார்மல் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் முன்னாடி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. தென் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. ஃபைனலா பிரைஸ் ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு மேல போய் அகைன் சேம் ரெசல்யூஷன் பாயிண்ட் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அகைன் மேல போகுது. ஃபர்ஸ்ட் லெவல் என்ட்ரி பிரேக் அவுட் ட்ரேட். ஒன்ஸ் இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் ஆன உடனே எடுக்கலாம். அப்படி எடுத்த ஸ்டாப் லாஸ் பாட்டம் சப்போர்ட் லைன் கீழே தான் செட் பண்ணணும். அதுவே ரீடெஸ்ட் லெவலில் ட்ரேட் எடுத்தா ஸ்டாப் லாஸ் சேம் ரெசிஸ்டன்ஸ் லைன் கீழே செட் பண்ணா போதும். பிரைஸ் இந்த ஸ்பாட்ல பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. இந்த பிரேக் அவுட் கேன்ல என்ட்ரி எடுத்திருந்தா ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டம் சப்போர்ட் லைன் கீழே செட் பண்ணணும். செகண்ட் லெவல் ட்ரேட் இந்த ரீடெஸ்ட் லெவலில் எடுத்திருக்கணும். பட் ஸ்டாப் லாஸ் இந்த ரீடெஸ்ட் கேன்ல கீழே செட் பண்ணியிருப்போம். அப்படி இருந்தா இந்த ரெட் கேண்டில் நம்மளோட ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணியிருக்கும். நம்மளோட ட்ரேட் லாஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கும். பட் அகைன் சொல்றேன், எல்லா டைம்லையும் நம்மளோட செட்டப் 100% ஒர்க் ஆகாது. ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த கிரீன் கேன்ல பாருங்க, ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்மேஷன். இப்போ இங்க என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இந்த ஸ்டாக்கை விட்டுட்டு வேற ஸ்டாக்குக்கு போயிடக்கூடாது. இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்ல கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி செக் பண்ணணும். ஃபர்தரா பை சைன் கொடுத்தா பை பண்ணணும். இந்த கேஸ்ல இந்த கேண்டில் க்ளோசிங்ல என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் சேம் கேண்டிலோட லோ செட் பண்ணியிருந்தா 1:2 இல்ல 1:3 ரேஷியோவே கிடைச்சிருக்கும். ப்ராஃபிட் புக்கிங்னு பார்க்கும்போது 1:2 ரேஷியோ செட் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா இந்த சேனலோட ஹைட்டை மெஷர் பண்ணி சேம் ஹைட்டுக்கு ஃபர்தரா பிரைஸை டார்கெட்டா செட் பண்ணாலும் ஓகே தான். இந்த ரைசிங் அண்ட் ஃபாலிங் சேனல் பேட்டர்ன்ல பெர்ஃபெக்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பார்க்கணும்னா நாம இன்னொரு பேட்டர்ன் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த பேட்டர்ன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பேட்டர்ன். மோஸ்ட்லி என்னோட ட்ரேட் எல்லாம் இந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த பேட்டர்னோட நேம் சிஐடி பேட்டர்ன். சிஐடி பேட்டர்ன் சர்ச் பண்ணா எங்கேயுமே கிடைக்காது. இது என்னோட ஓன் சார்ட் பேட்டர்ன். பேஸ்ட் ஆன் ரீடெஸ்ட் லெவல் மெத்தட் வச்சுட்டு இந்த பேட்டர்னுக்கு சிஐடி பேட்டர்ன் வச்சிருக்கேன். சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது. அதாவது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுக்கும் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கும் சேஞ்ச் பண்ற பேட்டர்ன். ஸோ இதுலயும் புல்லிஷ் அண்ட் பியரிஷ் பேட்டர்ன் இருக்கு. இது ரிவர்சல் பேட்டர்னாகவும் ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் கண்டினியூஸ் பேட்டர்னாகவும் ஒர்க் ஆகும். இந்த பேட்டர்னோட செட்டப்பை பாருங்க. பிரைஸ் இங்க ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல இந்த ஜோனுக்கு வந்திருக்கு. தென் இந்த ஸ்பாட்ல சப்ளை ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் கீழே போகுது. இந்த ரெட் மார்க் ஜோன் பிரைஸுக்கு டபுள் டாப். அதுவே பாட்டம் கிரீன் மார்க் ஜோன் டபுள் பாட்டம். இந்த ரெண்டு ஸ்பாட்லையும் சேர்ந்து பார்த்தா இந்த ஜோன் ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. தென் ஃபைனலா பிரைஸ் அதோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட் தான். அகைன் பிரைஸ் சேம் பிரேக் அவுட் லெவலில் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அகைன் பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போகுது. இந்த ஸ்பாட் தான் பிரைஸ்க்கு சிஐடின்னு சொல்றேன். இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட் போல தான் ஃபார்ம் ஆகும்னு அவசியம் இல்லை. நார்மல் புல் பேக் இல்லைனா ரீடெஸ்டும் சிஐடி பேட்டர்ன் சொல்லலாம். இந்த சார்ட் பேட்டர்ன்ல பிரைஸ் 2 டைம்ஸ் சேம் லெவல் கிட்ட ரெசிஸ்ட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் பாட்டம்ல 3 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சார்ட்ல மேல டபுள் டாப், இங்க கீழே ட்ரிபிள் பாட்டம். ஃபைனலா பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்து மேல போயிருக்கு. ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் பிரைஸ் அகைன் சேம் லெவல ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் மேல போகுது. இந்த ரீடெஸ்ட் லெவல தான் பிரைஸோட சிஐடி. இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் இங்க ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்ல ரைசிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல மேல போயிருக்கு. தென் பிரைஸ் இங்க பிரேக் டவுன் கொடுத்து அகைன் சேம் சப்போர்ட் லெவல ரீடெஸ்ட் கொடுத்து கீழே போயிருக்கு. இதுதான் இந்த ஸ்பாட்ல சிஐடி. ஆஃப்டர் ஃபாலுக்கு அப்புறம் பிரைஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு சைடு வெசல் ட்ரேடிங் ஆகுது. அண்ட் இங்க ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்து ஃபைனலா பிரைஸ் இங்க பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பிரைஸ் 2 டைம்ஸ் சேம் பிரேக் அவுட் லெவல ரீடெஸ்ட் கொடுத்திருக்கு. இதுதான் இங்க சிஐடி. அகைன் ஒரு ஸ்மால் ரிமைண்டர், சிஐடி பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி சார்ட் செட்டப் பேட்டர்ன். ஸோ மிஸ் பண்ணாம பேக் டெஸ்ட் பண்ணுங்க. லேட்டஸ்டா என்னோட டெலகிராம் சேனல்ல இந்த பேட்டர்ன் கான்செப்ட்ல ஆர்பி டெக் ஒரு ஸ்டாக்கை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் மட்டும் வித்தின் வீக்ல 10% ரிட்டர்ன் கொடுச்சு. ஒரு ஸ்விங் ட்ரேட் 1 வீக்ல 10%. இதுக்கு மேல என்ன வேணும்? பட் இப்போ இந்த ஸ்டாக் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. ஒன்ஸ் இந்த பேட்டர்னோட ரெசல்யூஷன் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனா ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கு போகும். சேம் இதே கான்செப்ட்ல தான் ஆர்பிபி இன்ஃப்ரா ஸ்டாக்கும் என்னோட டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக் இது வரைக்கும் 30% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான லோ ரிஸ்க் ஹை மொமெண்டம் ஸ்டாக்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டெலகிராம் லிங்கை யூஸ் பண்ணி என்னோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டிவான பாயிண்ட்டும் டெய்லியும் போஸ்ட் பண்றேன். ஸோ வித்வுட் ஃபெயில் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பேட்டர்ன்லையும் ப்ராப்பர் பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்றது ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ், செகண்ட் வால்யூம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல கேண்டில் ஸ்டிக்ஸும் அதுக்கு அடுத்த வீடியோவில் வால்யூமும் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மாஸ்டர் ஆஃப் சேனல் பேட்டர்ன்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்டில் ஸ்டே டியூன் வித் வில்லேஜ் ட்ரேடர்.